ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக இந்த பாட்டு போடவே கூடாது, நம்ம அப்படியே இன்கம்ப்ளீட்டடாகவே இருக்கலாம். ஏன்னா எனக்கு இதை போட்டு கம்ப்ளீட் பண்ண மனசே இல்லை. சரி அப்படியே இருக்கட்டும்னு நினச்சேன், பட் கம்ப்ளீட் பண்ணி தானே ஆகணும். ஐஹெச்சோட நம்ம ஐடல் ஹஸ்பண்டோட லாஸ்ட் பார்ட், ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். ஒரு வருஷம் ஆச்சுல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி, அப்படியே இழுத்து கொண்டு போயாச்சு. ஒரு வருஷம் ஆக்கியாச்சு. பாதி நாள் போடாமல் பாதி நாள் போட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த டேஸ்லாம். ஐஹெச்லேருந்து தான் நமக்கு நிறையா ஃபேமிலி, நிறையா ஷுகர்ஸ் வந்தாங்க. நிறையா செல்லக்குட்டிங்க எங்கூட பேசி கனெக்ட் ஆகி ஸ்டில் இப்போ வரை எங்கூட பேசிகிட்ருக்காங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் ஐஹெச் மட்டும்தான். இப்போ அந்த ஜேர்னி, அதாவது இந்த பார்ட் எண்டாக போகுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எண்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி ஃபைனல் பார்ட் பார்க்கலாமா? வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் ஒரு கான்சர்ட்டில் இருக்கீங்க. அந்த கான்சர்ட் ஃபுல்லாக ஆர்மிஸ் தான் இருக்காங்க. நல்லா கலகலன்னு இருக்குது. அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கான்சர்ட் ஃபுல்லாக. ஒரே லைட்டிங், அந்த பாம் இருக்கும்ல, அந்த லைட் செட்டிங், அது எல்லாமே இருக்குது. ஒரு மாதிரி ரெட் கலர், ப்ளூ கலர் லைட்டாக அப்படி எரிஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்டில் இருக்கீங்க, அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. எல்லா ஆர்மிஸும் கத்துறாங்க. நீங்கள் பாவா பாவான்னு கத்திகிட்டே இருக்கீங்க. உங்கள் தொண்டையெல்லாம் அப்படியே பெயின் ஆகுது, அந்த அளவுக்கு கத்துறீங்க. எஸ், ஹோசக் தான் இங்கே கான்செர்ட்டில் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் எல்லோரும் அப்படியே கத்திகிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஆர்மிஸ் கூட சேர்ந்துட்டீங்க. உங்களுக்காகவே ப்ரைமில் ப்ளேஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் ஸ்டில் நான் ஆர்மி கூட தான் இருப்பேன், ஆர்மிஸ் கூட தான் நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்மிஸ் கூட இது பண்ணுறீங்க. ஆர்மிஸ் எல்லாருக்குமே உங்களை தெரியும் இல்லையா? ஸோ எல்லோரும் உங்களை ஜங்குக்கோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் அவங்க எல்லாருக்கூடையுமே ஸ்வீட்டாக பேசுகிறீங்க. இங்கே ஹோபா அவ்வளோ அழகாக ஆடுறாரு. அவரோட ட்ரெஸ் அப்படியே ஜொலிக்குது. அப்படியே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். மிலிட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரையும் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தார். ஆஃப்டர் தட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் அழகாகிட்டார். நீங்களே அப்படியே வாயை பொழந்து அவரே பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக ஆடுறாரு. எல்லா ஆர்மிஸும் ஹோபா ஹோபான்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க. நீங்கள் அதுக்கு மேலே அப்படி கத்துறீங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க. அவரோட நியூ சாங்ஸ்லாம் பாடுறாரு, மோனாலிசா. அந்த சாங்க்கு சேர்ந்து நீங்களும் டூயட் பாடுறீங்க. அவ்வளோ அழகாக பாடுறாரு, அவ்வளோ டான்ஸ், வார்த்தையே இல்லை. ஐயோ, நான் ஒரு ஆர்மிக்காலாக ஃபீல் பண்ணிட்டேன், சாரி. இதை சொல்லும் போதே என் கண்ணு முன்னாடி அவர் அப்படியே ஆடுற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு ஃபீல் எனக்கு ஸ்டில், நான் அதில் வெளில வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அவ்வளோ அழகாக ஆடுறாரு. நம்ம இமேஜின் பண்ணும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அம்மா, அப்படி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா ஆர்மிஸும் அப்படி கத்துறாங்க. ஹோபா நிறையா பேசுகிறாங்க. நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பப்போ ஹோபா உங்களை பார்த்து பேசுகிறாரு. லைக் பிரேக்லாம் இருக்கும்ல, அப்போல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. உனக்கு ஓகேவா, நீ முன்னாடி இருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே இருக்க, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. இல்லை நீங்கள் தான் இங்கே தான் இருப்பேன் நான் அப்படின்ற மாதிரி, நான் ஆர்மிஸ் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த கான்செப்ட் அப்படியே அவ்வளோ அழகாக போகுது. ஓ மை காட், அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே செம்ம என்ஜாய் பண்ணுறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட கான்செர்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் அதுக்கு முன்னாடி ஜின்னோடது அவங்களோட கான்செர்ட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 100 ஆர்மிஸ்க்கு ஹக்லாம் கொடுத்துருப்பாரு. நீங்கள் அப்படியே வயிறு எறிஞ்சிருப்பீங்க. என்னடா அது, நமக்கு மட்டும் ஹக் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க. தென் அவரும் உங்களை கூல் பண்ணிவிட்டு, இல்லை உனக்கும் ஹக் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பார். ஸோ அவங்க 2 பேருமே மிலிட்ரியிலேருந்து வந்துட்டனால நீங்கள் அவங்க 2 பேர் கூட தான் இருக்கீங்க. உங்களை ஒரு செகண்ட் கூட நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே விட மாட்டாங்க. அப்படியே எவ்வளோ மிஸ் பண்ணாங்களோ அந்த லவ் எல்லாமே, அந்த லவ் கேர் எல்லாமே உங்களுக்கு அவங்க 2 பேர் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஆர்மி கேர்ளாகவும் தென் ஒரு ஃபேமிலி மெம்பராக அவங்க 2 பேரும் உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் டேஸ் எல்லாமே இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜே ஹோப்
அண்ட் ஜின் உங்கள் 2 பேர் கூட தான் இருக்கீங்க. அவங்க எங்கே போனாலும் உங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே இந்த பக்கம் பார்த்தா ஹோபா தான் எங்கிட்ட கான்செர்ட் நடத்திட்டு இருக்காருன்னு பார்த்தா, இங்கே ஜின் அவர் ரன் எபிசோட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. வாவ்! அவ்வளோ டேலண்ட் இருக்குது அவருக்குள்ள. நிறைய எபிசோட்ஸ் வந்து பண்ணுறாரு. அது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. அதில் ஒரு ஃபைட் சீன் வருது. அம்மா வேறு லெவல்! அப்படி பண்ணுறாரு அந்த ஃபைட் சீன். நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகி போய் பார்க்குறீங்க. இது உங்கள் பாவாவா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பிகாஸ் இவ்வளோ நாள் சேட்டை பண்ணிவிட்டு ஒரு மாதிரி துருதுருன்னு இருந்தவர் இப்போ ஆக்டிங்கில் அப்படி பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக பண்ணுறாரு. ஒரு ரோல் கொடுத்தோடனே சூப்பராக பண்ணுறாரு. அந்த ஃபைட்டிங் சீன்லாம் அப்படி இருக்குது. நீங்கள் வாயை பொளந்து அதையும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருப்பீங்க அவரை. எல்லாருக்குமே எல்லா ஆர்மிஸ்க்குமே வந்துட்டு அப்படியே எடிட்லாம் வந்து குமிஞ்சு தள்ளுது. அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது எல்லாத்தையுமே அவங்க 2 பேர்கிட்டையும் காமிச்சு அப்படியே ஜாலியாக இருந்திருப்பீங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸ்டில் ஆர்மிஸ் வந்து நம்ம மேலே இவ்வளோ லவ் இருக்காங்க. மிலிட்ரி போனதுக்கப்புறமும் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் இவ்வளோ லவ் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அவங்க. ஸோ உங்கள் டேஸ் வந்து இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போது ஜூன் 1 உங்களுக்கு டேஸ் போகிற மாதிரியே தெரியல. இவ்வளோ நாள் இவ்வளோ இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த ஒரு 10 டேஸ் ஏதோ 10 இயர்ஸ் மாதிரி தெரியுது. உங்களுக்கு டேஸ் போகவே இல்லை. அப்படியே எப்படா ஜங்குக்கு வருவாங்க, எப்படா பாவாஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு போகவே இல்லை, டைம் போகவே இல்லை. வாட்சே பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு பார்த்தா அங்கே நம்ஜூன் அதுக்கு மேலே டெய்லி ஸ்டோரி போடுறாரு. இவ்வளோ டேஸ் தான் இருக்குது, இவ்வளோ டேஸில் நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி டேஸ் கவுண்ட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்குது. நீங்கள் டெய்லி அவருக்கு கால் பண்ணி எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவர் அதுக்கு மேலே நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியல, எப்படா வருவோன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பார். ஸோ இப்போது நீங்கள் நம்ஜூன் கூட தான் வந்து கால் பேசிகிட்ருக்கீங்க. பக்கத்தில் தயங்க இருக்கார். ஜூனிப்பா எப்போ வருவீங்க நீங்கள்? எனக்கு டேஸ் போகவே மாட்டுது. அவங்க 2 பேரும் அங்கங்கே போகிறாங்க. இந்த ஹோசக் பாவா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது, எங்கேயாச்சும் போயிட்டே இருக்கு. ஜின் பாவா சொல்லவே வேண்டாம், என்னை 2 பேரும் அலைய வச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் எப்போ வருவீங்க? நீங்கள் வராமல் எனக்கு போர் அடிக்குது. எப்போ வருவீங்க ஜூனி பாவா? எப்போ வருவீங்க? எனக்கே தெரிலம்மா, நானே எப்படா வருவோன்னு தான் இருக்குது. உனக்கே தெரியும்ல, நான் டெய்லி ஸ்டோரி போட்டுட்ருக்கேன் இந்த இவ்வளோ டேஸ் தான் இருக்குது அப்படின்னு. ஐயோ எனக்கே ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கும் நல்லா தான் இருக்குது. இங்கே எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குமா சொல்லு? எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. வந்து ஆர்மிஸ் கூட பார்த்து கான்சர்ட் பண்ணி ஏம்மா செமையாக இருக்கும்ல. அதுக்கப்புறம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? உன்னோட கையால் சாப்பிட்ற சாப்பாடு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஓயன். எனக்கு எப்படா சீக்கிரமாக வருவான்னு இருக்குது. ஆனால் இங்கே நான் இப்படி புலம்பிகிட்ருக்கேன். என் பக்கத்தில் ஒருத்தன் இருக்கானே, அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். நீ சொல்லுவல்ல உன்னோட பாவான்னு, அவன் நம்பாத. அவன் இங்கேருந்து என்ன என்ஜாய் பண்ணுறான் தெரியுமா? ஒரு இடத்துக்கு இருக்கிறதில்ல, வெளியில் எங்கேயாச்சும் போயிடுவான். நல்லா ஜாலியாக இருக்கான் ஓயன், பார்த்துக்கோ. நான் தான் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவன் உன்னை மிஸ் பண்ணவே இல்லை, நான் மட்டும் தான்பா மிஸ் பண்ணுறேன். அந்த ஜங்குக் பையன் கூட உன்னை மிஸ் பண்ணுறது இல்லை, நான் மட்டும்தான் உன்னை மிஸ் பண்ணுறேன். அப்படியா? அவர் எங்கே? எங்கள் தயம் பக்கத்தில் இருக்காரா? கொடுங்க. மாட்டினியா? இந்தா பேசு. க்யூ ஏன் அவங்ககிட்ட சொன்னீங்க? அவள் கத்துவா, என்ன சும்மாவே கத்துவா. ஓ பையனே செல்லக்குட்டி என்னம்மா பண்ணுற? வா நீங்கள் பேசாதீங்க. ரைட்டு விடு. அப்போ ஒன்றரை ஜூனி பாவாட்ட ஃபோனை கொடுக்கவா? கொடுப்பீங்களா நீங்கள்? கொன்றுவேன். நான் உங்ககிட்ட தான் பேசணும். சொல்லுமா, இந்த பாவாக்கிட்ட என்ன சொல்லணும்? சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, அப்போ இருக்குது. ஆத்தாடி இல்லைம்மா, நான் வீட்டுக்கே வரல, நான் மிலிட்ரியிலே இருக்கலாம்னு இருக்கேன். எப்படி வசதி? நான் இங்கே இருக்கவா? எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பராக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அங்கே என்ன சார் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்கள்ல? எனக்கு கொஞ்சமாச்சும் மிஸ் பண்ணுறீங்களா? அப்பப்போ மிலிட்ரியிலேருந்து வெளியில் வர்றீங்கள்ல, ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு வந்து என்னை பார்த்துட்டு போனால் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு வரீங்க. இதில் வேற தலைவர் சும்மா இருக்க மாட்டார். அது என்ன ஃபோட்டோ பாவா அதெல்லாம்? அம்மா
எனக்கே அதெல்லாம் பார்த்துட்டு ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுச்சு தெரியுமா. வாவ், அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க பாவா. இதில் வேறு எல்லாருமேவும் மை மேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எடிட் பண்ணி போடுறாங்க. இதில் ஸ்லீவ்லெஸ்ஸாக வேறு ஃபோட்டோஸ்லாம் போடுறீங்க, உங்கள் ஜிம்மு வேறு, அப்பப்போ வீவர்ஸில் போஸ்ட்டு வேறு, மெசேஜ் வேறு. ரொம்ப ஜாலியாக தான் இருக்கீங்க போல். உங்களுக்கு தான் என் நினப்பு வரவே இல்லைல்ல கொஞ்சம் கூட. ஆர்மிஸ் மேலே இருக்கிற லவ் கூட எனக்கு கூட இல்லையா? சொல்லுங்கள் பாபா. நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன், அவங்க கூட பேசவே மாட்டேன். அச்சோ, அப்படிலாம் இல்லைடாம்மா. நீ என்ற செல்லக்குட்டி நீ எனக்கு எப்போவுமே ஸ்பெஷலு, சரியா? அவங்க என் ஆர்மிஸ், அவங்களும் எனக்கு ஸ்பெஷல் தான். பட் நீ அதை விட ஸ்பெஷலு. நீ என்ற முயல் குட்டியோட பொண்டாட்டி. உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன்னை நான் எப்படி மிஸ் பண்ணாமல் இருப்பேன் சொல்லு. நான் வந்துட்டு நேராக வந்து என்னோடய எல்லாத்தையும் காட்டலாம், எல்லாத்தையும் பாசத்தை காட்டலான்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி சொல்லிட்ட பாபாவை பார்த்து. எனக்கு கஷ்டமாக இருக்குமா. ஓ, அதனால தான் என்னை பார்க்கக்கூட வரலையா நீங்கள்? ஆமாம், அப்புறம் எஃபெக்ட் போய்டும்ல. சொல்லு, ஒன்றரை பாபாவை நீ வந்துட்டு நேரில் பார்த்து மயங்க வேண்டாமா? சொல்லுமா, மயங்க வேண்டாமா? ஆமாம், மயங்கணும். அப்படி தான். அதனால தானே உன்னை வந்து பார்க்க வரல. ஆர்மிஸ்லாம் பாவம்ல, அவங்களாம் என்ன நேரில் டக்குன்னு பார்க்க முடியாதுல்ல ஒன்று மாதிரி. சொல்லு, சொல்லுமா, கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஆமாம், கரெக்டு தான். அது அப்புறம் பாவா எப்படி இருந்தேன் ஃபோட்டோலலாம்? நல்லா இருந்தேனா? பாவா எப்படி இருந்தீங்க தெரியுமா? கூட அந்த முயல் குட்டியோட நீங்கள் எடுத்து வச்சுருந்த ஃபோட்டோ, அவ்வளோ அழகாக இருந்தீங்க. நான் பார்த்த ஒரு செகண்ட் அவ்வளோதான், என் ஹார்ட்டே வெளியில் வந்துருச்சு. அப்படியே நான் மயங்கிட்டேன் தெரியுமா உங்ககிட்ட. அவ்வளோ அழகாக இருந்தீங்க பாபா. அப்படியா? சோ, எனக்கு வெக்கமாக வருதே. எனக்கும் தான் பாபா. ஆமாம், அப்புறம் என் ஆள் என்ன பண்ணுது? உங்கள் ஆளா? யார்? அதுதான் என் ஆள் தேஜு. என்ன பண்ணுறா? நல்லா இருக்காளா? என்னை பற்றி கேட்குறாளா கொஞ்சமாச்சும்? கேட்குறா, எப்பயாச்சும் கேட்பா. ஆனால் நான் மிஸ் பண்ணுற அளவுக்குலாம் உங்களை மிஸ் பண்ணலப்பா. ஆமாம், என் செல்லக்குட்டி தான் எப்போவுமே என்னை நிறையா மிஸ் பண்ணும். அவளாம் விட்டுத்தள்ளு. நீ தான் என்னை எப்போவுமே மிஸ் பண்ணுவேன் இல்லை? நிறையா மிஸ் பண்ணுவல்ல? நான் தான் உங்களை நிறையா மிஸ் பண்ணுவேன். அப்போது ஜூனி ஃபோனை வாங்கிட்டு ஒயன் அவனை திட்ட சொன்னான். அவன் கூட என்ன நீ கொஞ்சிகிட்ருக்க? 2 பேரும் ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா? இரு, இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நான் ஜங்குக்கு அனுப்புகிறேன். பாவா, அவருக்கு அனுப்புவீங்களா நீங்கள்? சொல்லுங்கள் பாவா. நான் உங்கள் வாய்ஸ் கேட்குறதுக்காக தான் உங்களுக்கு நான் காலி பண்ணேன். இப்போ நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ஜங்குக்கு அனுப்புவீங்களா? சொல்லுங்கள் பாவா. மைக்கிட்டாடா. இல்லை, நான் அனுப்பலாம் மாட்டேன். அப்போ அவன்கிட்ட மட்டும் கொஞ்சுறேன், என்னெல்லாம் கொஞ்சவே இல்லை. அப்போ என்னையும் கொஞ்சம். பாவா, உங்களை தனியாக வேறு கொஞ்சணுமா? நீங்கள் எப்போவுமே அழகு தான். என் குழந்தை நீங்கள், என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை நீங்கள் தான் தெரியுமா? சமத்து. அவங்க 6 பேரை விட நீங்கள் தான் என்னோடய அழகு குழந்தை, என் சமத்து குழந்தை. ஐயோ ஒயன், நீங்கள் கொஞ்சிறது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? நல்லா இருக்குது. ஐயா, நல்லாவே இல்லை. ஒயன், என்ன அவரை மட்டும் கொஞ்சுறா, என்னையும் கொஞ்சம். பாவா, இவ்வளோ நேரம் நான் உங்களை தானே கொஞ்சிட்டு இருந்தேன். சரி, நீங்கள் ஏன் அழகு தான் சரியா? அப்படின்னு அவங்க 2 பேரையும் கொஞ்சிட்ருக்கீங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் OT7ன்றதில் கரெக்டாக இருக்கீங்க. 7 பேர் வந்தாலும் 7 பேரையும் ஈக்குவலாக அப்படியே சமாளிக்கிறீங்க. ரியாலிட்டியில் இருந்தால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா தான் இருக்கும். நினப்பு தான் பொழப்பு கெடுக்கும். சரி, ஓகே. இப்போ அவங்க 2 பேருக்கூடையும் கால் பேசிவிட்டு இப்போ யூங்கிக்கு கால் பண்ணுறீங்க ஒரு மாதிரி கோவத்தோட. ஹலோ, பூனைக்குட்டி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு கால் பண்ண நீன்னு? என்னையவே ரோஸ் பண்ணுறீங்களா? நான் இவ்வளோ பாசமாக கால் பண்ணுறேன், நீங்கள் எதுக்கு கால் பண்ணேன்னு கேட்குறீங்க? போங்க, நான் பேச மாட்டேன் உங்கள் கூட. ஐயா, சரி, மூக்கொழுக்கக்கூடாது. மூக்கொழுக்கக்கூடாது. என்னத்துக்கு கால் பண்ணீங்க செல்லம்? சொல்லுங்கள். நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஏன் அப்படி கேட்குற?
இல்லை உங்களால் அப்டேட் கூட கொடுக்க முடியாதா? ஆ, ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க. நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க கூட நான் பேசவே மாட்டேன். ஷோ, இதனால தான் கோவப்பட்டியா நீன்னு? ஆ, ஆமாம், பின்ன கோவப்படாமல் உங்களுக்கு கொஞ்சம் வாங்களா? எவ்வளோ ஆர்மிஸ் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? என்னம்மா சொல்கிற? ஆமாம், எல்லா ஆர்மிஸும் உங்கள் மேலே வந்துட்டு கோபமாக இல்லை, பட் லைட்டாக வருத்தமாக இருக்காங்க. அப்படியா? ஏன்? ஆமாம், நீங்கள் தான் ஒரு அப்டேட் கூட கொடுக்கவே இல்லை. டெய்லி நீங்கள் எதனா அப்டேட் கொடுப்பீங்களா அப்படின்னு எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா? ரொம்ப பாவம் அவங்க. நானாச்சும் இந்த கால் பேசுகிறேன், உங்களை வந்து பார்க்குறேன் வீக்லி ஒன்ஸ். ஆனால் அவங்க ரொம்ப பாவம். உங்களோட ஒரு அப்டேட் கூட இல்லாமல் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க தெரியுமா? இதில் வேற உங்களோட பயாஸாக இருக்கிற ஆர்மிஸ்லாம் ரொம்ப ரொம்ப பாவம். மற்ற பயாஸ் ஆர்மிஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, எப்படியாச்சும் ஒரு அப்டேட் வந்து கிடச்சிரும். ஆனால் உங்களோடதுலேருந்து உங்களை மாதிரியே டிட்டோ இன்னொன்று இருக்குது. அந்த ஜிம்மனுக்கு இருக்குது, அடுத்த கால் அவருக்கு தான். இருக்குது. ரொம்ப திட்டாதடி, நான் பாவம் தானே. நீங்கள் பாவமா? ஆமாம், பாவம்தான். பட் அதுக்காக நாங்கள் பாவம் இல்லையா? சொல்லுங்கள் பாவா, நாங்கள் பாவம் இல்லையா? உங்களோட ஒரு அப்டேட்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க. உங்களுக்காக ஒரு ரிவெஞ்ச் ஒன்று இருக்குது, நாங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? அந்த ரிவெஞ்சை நான் கூட பண்ணுறேன். ரிவெஞ்சா? எனக்கா? நான் அப்பாவே பையன்டி. என் மூஞ்ச பார்த்தா அழகாக பூனை குட்டி மாதிரி இல்லை. எனக்குலாம் ரிவெஞ்சா? நான் பாவம் இல்லையா ஓயன்? எங்களுக்கு பாவம் பார்த்தீங்களா நீங்கள்? ஒரு வியூவர்ஸ் ஆப் நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க? இன்ஸ்டா நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு ஹாய், ஒரு ஃபோட்டோ அமிச்சா குறைஞ்சா போயிடுவீங்க. நீங்கள் சொன்னதில் தெளிவாக தான் இருக்கீங்க. CUN 2025ன்னு சொன்னீங்க. அந்த வேர்டை நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கள்ல. நாங்கள் பாவமாக இல்லையா எங்களை பார்த்தா? போங்க பாவா. நானாச்சும் பரவாயில்ல, ஆர்மிஸ்லாம் என்ன கஷ்டப்படுறாங்களோ. ஆனால் அந்த ரிவெஞ்ச் உங்களுக்கு தேவை தான். என்னடி ரிவெஞ்ச் அது? சொல்லு, என்ன ரிவெஞ்சு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஃபோன் கையில் தானே வச்சுருக்கீங்க, அதை பார்க்க கூட தலைவருக்கு வந்துட்டு நேரம் பத்தலை. ஓகே, ஒர்க் இருக்கும் தான், பட் அதுக்காக அப்பப்போ ஃபோனாச்சு பார்க்கலாம்ல. சரி விடுங்க, உங்களை எதுவும் சொல்ல முடியாது. உங்களை திட்டக்கூட எனக்கு மனசு வரல. அப்படி வா வலிக்கு. என்னெல்லாம் நீ திட்டுவியா ஓயன்? சொல்லு. உன் பூனைக்குட்டியை நீ திட்டுவியா? ஆமாம், நான் திட்ட முடியாது தான். அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுக்கு நான் பொறுத்து போயிட்டுருக்கேன். ஆர்மிஸும் பொறுத்து போயிட்டுருக்காங்க. நீங்கள் வாங்க, மிலிட்ரியிலேருந்து வாங்க, அப்போ இருக்கு உங்களுக்கு. ஓ அப்படிங்கிற? ஆனால் அப்போல்லாம் எதுவும் நடக்காது. நீ வேணா பாருவேன், நான் வந்தோடனே எல்லோரும் மயங்கி யோக்கி மேரிமி, யோக்கி மேரிமி அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்க்குறியா? அது என்னமோ உண்மைதான், எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் மீ. ஐயோ தாயே, நீ எதுவும் சொல்லிடாத. அந்த ஒரு பையன் இருப்பானே, முயல் பையன், என்னை கொண்டே போடுவான். ஐயோ ஆமாம், அது வேறு ஞாபகப்படுத்துனீங்க. அவருக்கும் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. நான் பேசாமல் அவங்க 7 பேரையுமே மேரேஜ் பண்ணியிருக்கலாம் பாவா. அவரை மட்டும் மேரேஜ் பண்ணி, ஐயோ 47 இருந்து 7 பேருமே மேரேஜ் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? நல்லா தான் இருந்திருக்கும் இல்லை? சூப்பராக இருந்திருக்கும்ல. டெய்லி விளையாண்டுருக்கலாம், இப்போவும் விளையாண்டுட்டு தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். நிறைய நல்லா இருந்திருக்கும் பாவா. ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா தான் இருந்திருக்கும்ல. டெய்லி உங்கள் கையால் பிரியாணி சாப்பிட்ருப்பேன். பிரியாணியா? அப்போ அதுக்காக தான் நான் மேரேஜ் பண்ணிப்பீங்களா? இல்லை இல்லை, என் ஒயனை எனக்கு எல்லா விதத்துலேயும் பிடிக்கும். தேங்க்யூ. சரி, அப்புறம் நான் ஒன்று சொல்லணுன்னு நினச்சேன். என்ன பாவா? என்ன சொல்லணும்? அது அது ஐ மிஸ் யூ ஒயன். என்ன பாவா? ஐ மிஸ் யூ. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ
என் ஃபேமிலியில் நீயும் என் ஃபேமிலி தான். இது வரையும் நாங்கள் 7 பேரும் ஒன்றாவே இருந்துட்டோமா. ஆனால் அந்த 7 பேரில் நீ ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆச்சு. ஐயோ, இந்த பொண்ணு கூட நம்ம ஒன்றா இருப்போமா, நம்ம பேசுவோமா, கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோமா அப்படின்னு. ஆனால் நீ அது எல்லாத்தையுமே மாற்றிட்ட ஓயன். உன்னால் இப்போ பாரு, எவ்வளோ ஓப்பனாக பேசிகிட்ருக்க. அதுக்கு எல்லாமே உன்னோட கேர், உன்னோட லவ் மட்டும்தான். என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். எங்கள் 7 பேரையுமே ஒரு அம்மா மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ் ஓயன். எப்போவுமே என்னோடய குழந்தை தான். நான் என் குழந்தையாக தான் பார்க்குறேன். 6 பேர் கூடயும் நான் நல்லா தான் இருப்பேன். ஆனால் என்கிட்ட மட்டும் இன்னும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்ல. நான் அவ்வளோவா பேச மாட்டேன். என்னோட ஃபீலிங்ஸ் அவ்வளோவா காட்டிக்க மாட்டேன்றதுக்காகவே என்கிட்ட நிறையா பேசுவேன்ல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே உன் புருஷன் மாதிரி அந்த ஜங்குக் பையனும் அப்படி தான் என்னை தனியாகவே விட மாட்டான். ஹியூன்னு சொல்லிட்டு என் கூடவே சுற்றுவான். அதே மாதிரி நீ கிடச்சிருக்க. அவனுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். அவனால் மட்டும்தான் நீ எங்களுக்கு கிடச்ச. தேங்க்யூ ஓயன். உன்னை சீக்கிரமாக பார்க்கணும் போல் இருக்கு. இந்த 2.5 வருஷம் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி போகுது. நீ கேட்டல ஆர்மிஸ்க்கெலாம் ஏன் அப்டேட் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. அது கொடுத்தேன்னா நான் உடஞ்சிருவேணுன்னு பயமாக இருக்குது. அதான் நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆர்மிஸ் தான் எங்களுக்கு எல்லாமே. உனக்கும் தெரியும். அவங்கள நான் வேர்ட்ஸில் சொல்ல முடியாத அளவுக்கு மிஸ் பண்ணுறேன். அது எல்லாமே எனக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜில் கன்வே பண்ண தெரில, அவ்வளோதான். மற்றபடி பண்ணக்கூடாது அப்படின்றனால தான் இல்லை. பண்ணால் நிறையா பண்ணிவிடுவேணுன்னு பயமாக இருக்குது. என்னோடய லவ் எல்லாமே என்னோடய ஐஸை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும். நான் பண்ணாமல் இருக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஆர்மிஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிவெஞ்ச் அவங்க எது பண்ணாலும் அது எனக்கு லவ்வாக தான் தெரியும். அது கூட நான் பண்ணிடுவேன்றதுக்காக தானே. நான் அதை பார்த்துட்டு எதுனா கொஞ்சம் இரிட்டேட் ஆகி, இல்லை கோவப்பட்டு, இல்லை இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்றதுக்காகவாச்சும் நான் மெசேஜ் பண்ணிவிடுவேன், அப்டேட் கொடுத்துருவேன்றதுக்காக தான் அப்போல்லாம் பண்ணுறாங்க. ஐ நோ வெரி வெல். அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க லவ் எப்போவுமே பியூராக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் ஓ லவ்வும். நான் சீக்கிரமே வர்றேன். எனக்கும் எப்படா ஜூன் 21 ஆகும்னு இருக்குது. அவங்க 2 பேரும், அவங்க 4 பேரும் ஜூன் 11, 12 வர்றாங்க. நான் மட்டும்தான் லாஸ்ட்டாக வர்றேன். எனக்கும் எப்படா ஜூன் 21 ஆகும்னு இருக்குது. வந்து என் ஒயன் குட்டியை நான் பார்க்கணும், என்னோடய ஆர்மிஸை பார்க்கணும், கான்சர்ட் பண்ணணும், சாங்ஸ் பாடணும், லிரிக்ஸ் எழுதணும், எல்லாமே ஆசையாக இருக்குது. மறுபடியும் சூப் எபிசோட் பண்ணணும், ரன் எபிசோட் பண்ணணும் அப்படின்னு. போன டைம்லாம் நாங்கள் பண்ணும்போது நீ எங்கள் கூட இல்லை. பட் இந்த டைம் பண்ணும் போதெல்லாம் உன்னை எங்கள் கூட கூட்டிகிட்டு போயிட்டு உன்னையே இதெல்லாம் பண்ண விடணும், உன்னையே அளவிடணும், உன்னையே டாஸ்க்லாம் வந்து பண்ண விடணும்னு ஆசையாக இருக்குது. அதெல்லாம் எல்லாமே சீக்கிரமே நடக்கும். என் அந்த டேக்காக தான் நானும் வெயிட்டிங். ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. 1.5 பூனைக்குட்டி உன் கூடவே தான் இருக்கும். சரியா? அப்புறம் உன்னால் முடிஞ்சால் ஆர்மிஸ்கிட்டையும் சொல்லு. நீ சொல்லுவ, ஆல்ரெடி எனக்கு தெரியும். யூங்கி நல்லா தான் இருக்கார், ஹாப்பியாக தான் இருக்கார், ஹெல்த்தியாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிடு. ஓகேவா? நான் சீக்கிரமே வர்றேன். இப்படின்னு யூங்கி பேசும்போது லிட்ரலி உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துருச்சு. அவ்வளோ எமோஷ்னலாக பேசுகிறாரு.
அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது உங்களுக்கு. பிகாஸ் இவ்வளோலாம் அவர் பேசவே மாட்டார் இல்லையா? இப்போ இவ்வளோ ஓப்பனாக பேசும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. பாவா, ஏய் அழுறியாடி? அழுறியா? அழலாம் கூடாது, ஓகேவா? என்னை மாதிரி போல்டாக இருக்கணும். சரி பாபா, நான் மிஸ் யூ டூ. சீக்கிரம் வந்துடுங்க. சீக்கிரமே வந்துடுறேன், ஓகேவா? அழக்கூடாது. கண்ணத்தோட தொடச்சிட்டேன். சரி. சிரிச்சிட்டேன் பாபா. நல்லா சிரிக்கணும், ஓகேவா? நான் சிரிப்பல்ல, கம்மி ஸ்மைல் அந்த மாதிரி சிரிச்சிட்டே இருக்கணும், ஓகேவா? சரி, டைம் ஆச்சு, என்னை கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரட்டா? நான் இனிமே கால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் கால் பண்ண முடியும், ஓகேவா? இங்கே ஒர்க்லாம் நிறையா இருக்குது. நான் 2 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணவா, ஓகேவா? மெசேஜ் பண்ணி வை, நான் டைம் இருக்கும் போது பார்க்குறேன். சரி பாபா, பாய். சேஃபாக இருங்க. நான் சேஃபாக தாம்மா இருப்பேன், ஓகேவா? நீயும் சேஃபாக இருக்கணும். அவனுங்க 2 பேரும் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு பார்த்து இருக்கணும், ஓகேவா? அவனுங்க நல்லா என்ஜாய் பண்ணுவானுங்க. உன்னை நல்லா பார்த்துப்பானுங்க. நீயும் உன்னை நல்லா பார்த்துக்கணும், சரியா? சரி, நல்லா சாப்பிடு. நான் வந்து பார்க்கும்போது நல்லா சாப்பிடணும். நான் வந்து பார்க்கும்போது நல்லா அழகாக புஷ்டிக்காக இருக்கணும், ஓகேவா? நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, ஓகேவா? புரியுதா? நாங்கள் இருக்கும்போது நீ எப்படியா சாப்பிட்ருவேன், ஆனால் நாங்கள் இல்லாத போது நீ சாப்பிடவே மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும், ஓகேவா? சாப்பிட்ல அப்புறம் வந்துட்டு நான் வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், ஓகேவா? சரி, நான் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடணும். நான் நல்லா சாப்பிடுவேன், ஓகேவா? சரி, பாய், வச்சிடுறேன். சரிங்க பாவா அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறீங்க. இங்கே யோகியோட பேசினோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, எமோஷ்னல் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டீங்க, ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவர் பேசின வேர்ட்ஸ்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவர் ஆர்மிஸை வந்து மிஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போது ஒரு 12 o'clock ஆகிருக்கும், நீங்கள் சாப்பிட்ற டைம். நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ அதனாலேயே ஜேஹோப்பும் ஜின்னும் வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ஓயன லட்டுக்குட்டி, எங்கடி இருக்க? டேய் ஹோபா, நான் சொன்னேன். என்ன கியூம், என்னாச்சு? அவளை என்ன சொன்ன? லட்டுக்குட்டி, எவ்வளோ திமிர் இருந்தா அவளை லட்டுக்குட்டின்னு சொல்லுவேன்? இதில் என்ன இருக்குது? நான் ஏன் ஒயனா நான் லட்டுக்குட்டின்னு சொல்லுவேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? அவள் என்னோட ஒயன். ஓ, அப்போ அவள் எனக்கு யாருடா? உங்களை விடலாம் பெரிய ஆள் நான் தான். நான் தான் வயசில் பெரிய மனுஷன். பெரிய மனுஷன்றதை விட வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் நான் தான். ஸோ நான் தான் அவளுக்கு நிக் நேம் வச்சு கூப்பிடுவேன். இது நல்லா இருக்கே, பேச்சை பார்த்தியா? ஏதோ ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் எழுதி கொடுத்த மாதிரி நாங்களும் தான் கூப்பிடுவோம். என்ன நீ மட்டும்தான் லட்டுக்குட்டின்னு கூப்பிடுவியா? பப்பார். சுஷி தங்கம், எங்கம்மா இருக்க? பேரப்பாரு நல்லாவே இல்லை. என்ன சுஷி கிஷின்னு? போடா, உனக்கு லட்டை விட இது நல்லா தான் இருக்குது. சும்மா இருங்க. நீ சும்மா இருடா. என் ஃபைட்டை பார்த்தல. ஏப்பா பயமாக தான் இருக்குது. சரிங்க, நான் அப்படியே அமைதியாகிக்கிறேன். ஒயன் எங்கே இருக்க? இவரை நான் அடிச்சிருவார் போல். இதோ வந்துட்டேன். 2 பேரும் எப்போ வந்தீங்க? நீ வரக்குள்ளே இவரை நான் அடிச்சிருவார் போல் ஒயன். ஏன், என்னாச்சு? நான் உன்னை வந்துட்டு எப்போவுமே லட்டுக்குட்டின்னு தானே கூப்பிடுவேன். ஆமாம், அப்படி நான் உன்னை கூப்பிடவும் இவர் வந்து என்னை கோச்சுக்கிறாரு. நீ ஏன் அப்படி கூப்பிட்ற அப்படின்னு. ஏன் திட்டினீங்க அவரை? பின்ன அவன் என்ன லட்டுக்குட்டி கிட்டுக்குட்டின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆகாதா? பாவா, அதான் நீங்கள் சுஷின்னு கூப்பிட்றீங்கல்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் சரி சொல்லு,
நான் கூப்பிட்ற சுஷி நல்லா இருக்கா, இல்லை இவன் கூப்பிட்ற லட்டு கிட்டி நல்லா இருக்கா? அது லட்டு குட்டி, ஏதோ ஒரு கிட்டி விடு, நல்லா இருக்கா? நாங்கள் 2 பேரில் எதுவும் கூப்பிட்றது நல்லா இருக்கு? இப்படிலாம் சொன்னால் நான் எப்படி சொல்லுவேன்? நீங்கள் 7 பேர் என்னை எப்படி கூப்பிட்றா இருந்தாலும் அது எல்லாமே எனக்கு பிடிக்கும். எனக்கு 7மே ஒன்று தான். இப்படிலாம் சொன்னால் எனக்கு சொல்ல தெரியாது. அதெல்லாம் இல்லை, எதையாச்சும் ஒன்று சொல்லுவேன். அச்சோ, இப்போ நான் என்ன சொல்லுவேன்? வா இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேருமே பாருங்கள். இதோ என் ஹார்ட் இருக்கா, அது எப்போவுமே 47 தான் துடிக்கும். ஸோ எப்போவுமே வந்துட்டு பிரித்து பார்க்காது, சரியா? என் பிளட்டு ஃபுல்லாக 47 தான் ஓடிட்டுருக்கு, சரியா? அப்போ ஹோபா என்ன நல்லா தான் ஃப்ளட் பண்ணுறப்போ இதெல்லாம் யார்கிட்டருந்து? அந்த ஒரு பையன் வாத்து பைய தெரியுமானே, அவன்கிட்டருந்து கற்றுக்கிட்டியா? நல்லா பேசுகிறியே. போங்க பாவா, உங்களெல்லாம் 7 பேரையும் சமாளிக்கிறோன்னா இப்படிலாம் நான் எதனா கற்று வச்சுக்கிட்டா தான் உண்டு. இல்லைனா இப்போ 2 பேர் சண்டை போடுறீங்களே, அந்த மாதிரி 7 பேர் சண்டை போட்டுட்ருக்கீங்க, என்ன பண்ண முடியும்? சரி நாங்கள் சண்டைலாம் இனிமேல் போட மாட்டோம், 7 பேருமே ஈக்குவல் தான். ஓகேவா? ஜின்பாவா, நீங்கள் சொன்னதான் கரெக்ட், எப்போவுமே 7 பேருமே ஈக்குவல் தான். சரி வாங்க, எனக்கு பசிக்குது, சாப்பிட்லாமா? எப்பா மழை வரப்போகுது, என்னது இது, இவளே இன்றைக்கி சீக்கிரமாக சாப்பிட்ணுன்றா. சரி வா நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேரை நீங்கள் உட்காந்து நிறையா பேசிட்டு எப்படி இருந்து சாப்பிட்றீங்க. தென் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு அவங்க ஒர்க்குக்கு வந்து அவங்க போயிடுறாங்க. ஸோ இப்படியும் வந்து ஈவினிங் ஆகுது. நீங்கள் இதுவரையும் பேலன்ஸ் பேசாமல் இருக்கிறது ஜிம்மன் அண்ட் ஜங்குக் கிட்ட மட்டும்தான். சரி, அவங்களுக்கு வந்து டைம் வந்துட்டு 6 o'clock மேலே தான் ஈவினிங். சரி நம்ம அப்போ பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டீங்க. இப்போது ஒரு 6 o'clock கரெக்டாக ஆகுது. நீங்கள் ஜிம்மனுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. ஜங்குக் பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் அவர் எடுத்துருக்க மாட்டார், ரீச் ஆகியிருக்காது. ஸோ சரின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. ஹலோ ஒயன், கேட்குதா? ஜிம்மன் கேட்குது. கேட்குதா? ஓகே இந்த இடத்துல தான் டவர் கிடைக்குது, இங்கே மட்டும் ஏன்னு தெரில டவரே கிடைக்கவே மாட்டுது. சரி, என்னம்மா பண்ணுற, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஜிம்மன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேனே, எனக்கு என்ன, நான் சாப்பிட்டேம்மா. பொய் சொல்லாதீங்க, சாப்பிடலை தானே? சாரு மிலிட்ரியை முடிச்சுட்டு வர போகிறீங்க, அதனால சாப்பிடாம டயட்டில் இருக்கீங்களா? கெயின் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லையே, யார் சொன்னா? அப்படிலாம் இல்லை, நடிக்காதீங்க, எனக்கு தெரியும். ஹோசக்பா பர்த்டே அன்னைக்கு லைவ் வந்தீங்களே, எனக்கு என்ன தெரியாதா? நான் பக்கத்தில் தான் இருந்தேன். ஏதோ சொன்னீங்க வெயிட் கெயின் ஆகிடுச்சு, இப்போ வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. வெயிட் லாஸ் பண்ணால் சார் நல்லாவா பண்ணுவீங்க? சாப்பிடாமல் இருந்து அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ஹெல்த்தை குறைச்சிக்கிட்டு அப்படி தானே பண்ணுவீங்க? அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்றதே இல்லை, 10 நாள் ஆனாலும் அப்படியே சாப்பிட்றதே இல்லை, அதுதானே? இல்லைம்மா, அப்படிலாம் இல்லை. ஐயோ இல்லை, நிஜமா இல்லை, நான் இங்கே வந்துட்டு ஒர்க் பார்க்கணும்ல, அதனால் நான் சாப்பிட்ணும் நிறையா. நான் இங்கே சாப்பிட்டு தான் இருக்கேன் ஹெல்த்தியாக. நிஜமாவா? உங்களை நம்பலாமா? தாராளமாக நம்பலாம். வேணும்னா ஜங்குக்கிட்ட கேட்குறியா? இல்லை நான் நம்புகிறேன், நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தாலே எனக்கு போதும். ப்ளீஸ் சாப்பிடாமல் இருக்காதீங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் ஆர்மிஸ்க்கு வந்து பிடிக்கும். ப்ளீஸ் இப்படிலாம் உடம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கப்பா. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ஏதோ உங்களை ஹர்ட் ஹேட் பண்ணுறவங்க அப்படிலாம் பேசினாங்க, வேணும்னே உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி யாரும் இல்லை. நாங்கள் லவ் கொடுக்க நாங்கள் இருக்கோம்ல, அப்புறம் ஏன்பா? புரிஞ்சுக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, கஷ்டமாக இருக்குது. சரி, எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் ஸ்ட்ரெயின்லாம் பண்ணிக்க மாட்டேன், ஓகேவா? நான் இங்கே ஐடலாக இருக்கணும்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல, இவ்வளோ வெயிட் தான் இருக்கணும்னு, அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணுறேன், ஓகேவா? நான் முன்னாடி ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி எனக்கு ஹேட் கமெண்ட்லாம் வரும்போது, இப்போவும் ஃபீல் பண்ணுறேன் தான், பட் முன்ன மாதிரி இல்லைண்ணா, ஓகேவா? இப்போ நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. நான் ஹெல்த்தாக இருக்கணும், ரொம்ப வெயிட் போட்டால் நல்லா இருக்க மாட்டேன்ல,
யார் சொன்னா நல்லா இருக்க மாட்டீங்கன்னு? அதெல்லாம் நல்லா தான் இருப்பீங்க. நல்லா இப்படியே ப்ரெட் சீக்ஸை வச்சு வாவ் நல்லா தான் இருக்கும். இப்போது பாபாவுக்கு இருக்கே தயங் பாபாவுக்கு அந்த மாதிரி நீங்கள் தான் அதெல்லாம் வேணான்னு சொல்லிகிட்ருக்கீங்க. இல்லைம்மா அது அவனுக்கு நல்லா இருக்கும், எனக்கெல்லாம் நல்லா இருக்காது. நான் ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்னமோ போங்க, சொல்கிற பேச்சே கேட்காதீங்க. ஓயன் என்னத்துக்கு இப்போ என்னை திட்டிகிட்டே இருக்க? கொஞ்சம் நேரம் என்னை கொஞ்சம் பேசலாம்ல, பாசமாக பேசுறியா நீனு? சரி திட்டலை. சரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்களா? நான் வச்சுருக்கேனே, ஏன் கேட்குற? அது வச்சுருந்தா அன்இன்ஸ்டால் பண்ண சொல்ல தான். ஏன் ஓயன், ஏன் என்னாச்சு? எதனா ப்ராப்ளமா என்ன? ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அது இருந்தே எதுக்கு? அது இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன அப்படியே அப்டேட் கொடுத்துடவா போகிறீங்க? நீங்கள் இங்கே இருக்கும் போதே அப்டேட் கொடுக்க மாட்டீங்க. இதில் வேறு நீங்கள் மிலிட்ரி போயிட்டீங்க. அங்கே எப்படி நீங்கள் அப்டேட்லாம் கொடுப்பீங்க? நீங்கள் அதை டெலீட் பண்ணிடுறீங்க. இல்லை, அதில் நான் அழகாக போஸ்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டால் மட்டும் பத்தாது, அப்பப்போ அப்டேட் பண்ணணும். ஒருவேளை பாஸ்வேர்டு எதுவும் மறந்துட்டிங்களா? இல்லையே, அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேனே. நான் நல்லா ஞாபகம் வச்சுப்பேன் அதெல்லாம். அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தோம். சரி விடு, நான் எதனா அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி பண்ணிட்டாலும் நீங்கள் கூட பரவாயில்ல. அப்பப்போ வியூவர்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் போடுறீங்க. தலைவருக்கு காலையில் திட்டு வந்துச்சு. யாருக்கு? ஹியூங்க்கா? ஆமாம், அவருக்கு தான் கால் பண்ணி காலையில் நல்லா திட்டி விட்டுட்டேன். அவரும் நீங்களும் தானே அப்டேட் கொடுக்காமலே இருக்கீங்க, அதான் காலையில் நல்லா திட்டி விட்டேன். ஓ பாவம், அவரே திட்டிட்டியா? அவரெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நல்லா ஸ்வாகான ஆள், அவரே நல்லா திட்டிட்ட போலையே. ஆமாம், ஒயன் யார்? நான் ஓட்டி7ஓட இருங்க யோசிச்சு சொல்கிறேன். ஓட்டி7ஓட ஆர்மி கேர்ளில். ஆமாம் ஆர்மி கேர்ள். உங்களை நல்லா ரோஸ்ட் பண்ணவும் நல்லா திட்டவும் எங்களுக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அவங்கனால மற்ற ஆர்மிஸ்னால திட்ட முடியாது, ஆனால் நான் நல்லா திட்டலாம்ல. ஏன்னா உங்கள் கூட பேச முடியாது, நான் பேசிகிட்ருக்கேன்ல, அதான் அவங்களுக்கும் சேர்த்து நானே உங்களை வந்து திட்டிகிட்ருக்கேன். ஓ அதான், அப்போ ஒரு ஆளுக்கு கால் பண்ணி திட்டுறதான் உன் வேலையாக வச்சுருந்துருக்கேன். காலையிலேருந்து நல்லா இருக்கீங்களா, உடம்பு பார்த்துக்கோங்க, அப்படி யாரையும் சொல்லலை, திட்டிகிட்டு தான் இருந்திருக்கேன். அப்படிலாம் இல்லை, நான் எல்லாரையும் எப்படி இருக்கீங்கன்னு தான் நான் கேட்டேன், தெரியுமா? சரி உன்னை பற்றி எனக்கு தெரியாத ஓயன், நானும் சும்மா சொன்னேன். சரி என்ன பண்ணிகிட்ருக்க? ஆஃபீஸ்லாம் போறியா என்ன? ஆஃபீஸ்லாம் டெய்லி போயிட்டுருக்கியா? வீட்டிலேருந்து பார்க்குறியா இல்லை ஆஃபீஸ் போறியா? நானும் வீட்டில் இருக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஆஃபீஸில் நிறையா ஒர்க் இருக்கா, அதான் அங்கே போயிட்டுருக்கேன். ஏன் ஓயன், வீட்டிலேருந்தே பார்க்கலாம்ல? சேஃபாக வீட்டிலே இருக்க வேண்டியதானே, எதுக்கு வெளியெலாம் போயிட்டுருக்க நீனு? அது இல்லைப்பா, அங்கே ஆஃபீஸில் நான் போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதான் இங்கே நான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் நான் போகிறதே இல்லை, வீட்டிலே தான் எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போது அதான் நீங்கள் இல்லைல்ல, எனக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது, அதான் ஆஃபீஸ் போனால் அங்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, அதான் போயிட்டுருக்கேன். ஓ ஆமாம், அது ஒரு மாதிரி தான் இருக்கும். சரி, நீ ஆஃபீஸ் போகிறத நல்லா பார்த்து பத்திரமா போகணும், சரியா? டைமுக்கு சாப்பிடணும், புரியுதா? அது நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, நான் இங்கே வந்துட்டு நல்ல பையனாக ஆகிட்டேன்ப்பா. நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நீயும் நல்லா சாப்பிடணும், சரியா? சரி அவன் வந்துட்டான், அவன்கிட்ட பேசுகிறியா அப்படின்னு ஜங்குக் அவரை பற்றி சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி ஹெவியாகுது. 6 பேர் கூட நீங்கள் எப்படியோ வந்து நார்மலாக பேசிட்டீங்க, இப்போ ஜங்கு கூட பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஹார்ட் பீட்லாம் அப்படியே டபுள்னு துடிக்குது. அது சரி கொடுங்க. சரி, இந்த இடத்துல வேறு டவர் ஒழுங்காக கிடைக்காது, அவன்கிட்ட டவர் இருக்கும்போதே டக்குன்னு பேசிவிடு, ஓகேவா? ஏன்னா இங்கே ரொம்ப வீக்காக இருக்குது, டவரே கிடைக்க மாட்டேங்குது, சரியா? அதனால தான் அவன் மெசேஜ் கூட பண்ணுறதில்ல. சரிங்க.
சரிம்மா, பார்த்துக்கோ. நான் அவன்கிட்ட கொடுக்குறேன், ஓகேவா? டவர் இருக்கும் போதே டக்குன்னு பேசிவிடு. சரி ஜிம்மன், பாய். பாய்மா, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து ஜங்குக்கிட்ட வந்து கொடுக்குறாரு. இந்த ஒரு மூமெண்ட் அப்படியே சைலண்ட் ஆகிட்டிங்க. ஜங்குக் அவர் ஃபோனை வாங்கி அப்படியே காதுக்கிட்ட வைக்கிறாரு. சேம் நீங்கள் காதில் வச்சுருக்கீங்க. எதுவுமே பேசிக்கல 2 பேருமே. அப்படியே 2 பேருக்குமே மூச்சு வாங்குது. ஏன்னா இவ்வளோ நாள் கொஞ்சமாச்சும் பார்த்துருப்பீங்க, காலில் பேசியிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு 1 மந்த்தாக நீங்கள் ஜங்குக்கை பார்த்துருக்க மாட்டீங்க, காலில் பேசியிருக்க மாட்டீங்க, மெசேஜ் எதுவுமே இருந்திருக்காது. பிகாஸ் அந்த ஏரியா வந்துட்டு டவர் இல்லாததுனால கொஞ்சம் இஷ்யூவாக இருந்திருக்கும். ஸோ எதுவுமே ஒரு கனெக்ஷன் எதுவுமே உங்கள் 2 பேருக்குள்ளே இருந்திருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இப்போது. ஜங்குக் அவரோட மூச்சு காற்று உங்களுக்கு வந்து கேட்குது. அவருக்கு ஹெவியாக இருக்குது மூச்சு காற்று. உங்கள் கூட பேசணும் அப்படின்னு தோணுது. பட் என்ன பேசுகிறேன்னு தெரியல. சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கும். ஹலோ பொம்மை, அவ்வளோதான். அந்த வாய்ஸ் கேட்டோன்னே அப்படியே ஹார்ட்டெல்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. இன்னும் அப்படியே ஹெவியாக ப்ரீத் பண்ணுறீங்க. உங்களால் மூச்சு விடவே முடியல. ஜங்குக்கோட வாய்ஸ் ரொம்ப நாள் கழித்து கேட்குறீங்க. அப்படி டியர்ஸ் வருது உங்களுக்கு. அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஹலோ பொம்மை, கேட்குதாடி? ஹலோ கேட்குதாடி பொம்மை? பேசுடி, வாய்ஸ் எனக்கு கேட்கலடி பொம்மை. லைனில் இருக்கியா பொம்மை? ஹலோ ஜங்குக்கா பொம்மை, கேட்குதாடி ஜங்குக்கா? பொம்மை, கேட்குதாடி? கேட்குது. என் வாய்ஸ் கேட்குதா ஜங்குக்கா? நல்லா கேட்குதுடி. எப்படிடி இருக்க? எப்படி இருக்க ஜங்குக்கா? ஜங்குக்கா, ஏன் இவ்வளோ நாள் கால் பண்ணல ஜங்குக்கா? நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா ஜங்குக்கா? ஜங்குக்கா பொம்மை, அழாதடி, அழாதடி. நான் இங்கே டவர் இஷ்யூவாக இருந்துச்சுடி. டவர் கிடைக்கவே இல்லை. நானும் உனக்கு மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் சுத்தமாக கிடைக்கவே இல்லைடி. நானும் இங்கே ஒரு செகண்டும் செத்துட்ருக்கேன்டி. உன்னை எப்படா பார்ப்போன்னு இருக்கு பொம்மை. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. உன்னை ஹக் பண்ணிக்கணும் போல இருக்கு பொம்மை. பொம்மை, ஐ லவ் யூடி, ஐ லவ் யூடி. ஜங்குக்கா, ஜங்குக்கா எப்போ வருவீங்க? எனக்கு உங்களை எப்பவுமே பார்க்கணும் போல இருக்கு ஜங்குக்கா. அழாதம்மா. இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்துடலாம், சரியா? டக்குன்னு போயிடும், அழக்கூடாது. நான் உன் சின்ட்டு, உன்கிட்ட வந்துடுவேன், ஓகேவா? அழக்கூடாது. நான் வந்துடுவேன்டி, நான் வந்துடுவேன். உன் ஹேண்டை சீக்கிரமாக ஹோல்ட் பண்ண வரேன்டி. அழக்கூடாது, ஓகேவா? அழல. நீங்கள் வந்தால் போதும்னு இருக்கு ஜங்குக்கா. நீங்கள் வந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். எனக்கு உங்கள் ஃபேஸை கப் பண்ணி அழணும், ஒரு டைட்டாக ஹக் பண்ணி அழணும் ஜங்குக்கா, அழணும். எப்பவுமே வேணும்னு தோணுது, ஆனால் முடியாதுல்ல. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜங்குக்கா. ஜங்குக்கா ஹலோ, நீ பேசுகிறது எனக்கு கேட்கலம்மா. ஹலோ ஓயான் பொம்மை. ஜங்குக்கா, ஜங்குக்கா கேட்குதா? ஹலோ ஹலோ பொம்மை, கேட்குதாடி? ஹலோ ஜங்குக்கா. நீங்கள் 2 பேரும் பேசுகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் அந்த பேஸில் டவர் கிடைக்கல.
ஜங்குக்கா, நீங்கள் பேசுனது எனக்கு கேட்கல ஜங்குக்கா. ஜங்குக்கா, ஜங்குக்கா, ஜங்குக்கா. ஹலோ ஹலோ ஜங்குக்கா. ஹலோ ஏ பொம்மை கேட்குதாடி? ஹலோ ஹலோ பொம்மை பொம்மை கேட்குதாடி? பொம்மை 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 கேட்குதாடி அப்படின்னு ஜங்குக்கும் வந்து அழுகிறாரு. அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் நீங்கள் 2 பேருமே பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழித்து பேசும்போது இந்த மாதிரி ஒழுங்காக பேச முடியலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே 2 பேருமே அழுதுட்டு ஒரு கட்டத்தில் அந்த காலே வந்து அப்படியே கட் ஆகியிருக்கும். இங்கே ஜங்குக்கு வந்துட்டு அழுகிறக்கும் இருக்காது. பிகாஸ் அவர் அங்கே இருக்கார். ஸோ அங்கே வந்துட்டு சோல்ஜர்ஸ் வந்து கூப்பிட்ருவாங்க, இந்த மாதிரி ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருவாங்க. அவரோட டியர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவர் ஒர்க் போயிடுவார். அவருக்கு வேறு இல்லை. இங்கே நீங்கள் அப்படியே செம்மையாக அழுகிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பேச முடியலையே அப்படின்ற மாதிரி. நீங்கள் 2 பேருமே அவ்வளோ மிஸ்ஸிங்ஸ். உங்கள் 2 பேருக்கு அப்படி மிஸ் பண்ணுறீங்க 2 பேருமே. பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல 2 பேருனாலையும். உங்களால் 6 பேர் கூடயுமே வந்து நல்லா பேச முடியுது. அவங்க 6 பேர் கூடயும் நல்லா ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக பேசிட்டீங்க. பட் ஜங்கு கிட்ட வரும்போது அவர்கிட்ட மட்டும் பேச முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. பிகாஸ் ஜங்குக் ஹீ இஸ் யுவர் ஹஸ்பண்ட் இல்லையா? ஸோ அவர் கூட பேச முடியலையே அப்படின்ற பெயின் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. பட் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அவரோட சுச்சுவேஷனை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு நேரில் வந்து மீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்பில் தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் டேஸ் வந்து இதே மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி June 10, நாளைக்கு ஜிமின் அண்ட் ஜங்குக் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. உங்களுக்கு இன்றைக்கி டே போகவே இல்லை. அப்படியே எப்படா வந்துட்டு காலையில் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த நைட் ஃபுல்லாக அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ ஒரு 7 o'clock இருக்கும். எப்படா வந்துட்டு மார்னிங் ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் வெயிட் பண்ணவே முடியல. அப்படி இருக்குது. ஜங்குக்கா, ஃபைனலி அந்த டே வரப்போகுது. நாளைக்கு நான் உங்களை பார்க்க போகிறேன். நினைக்கும் போது எப்படி இருக்குது தெரியுமா? ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்கா. ஆனால் எனக்கு டைம் போகவே மாட்டுது. உங்களை பார்க்க போகிறேன். ஏன் ஜங்குக்கா என்கிட்ட வர போகிறாங்க? என் ஜங்குக்கா நான் பிடிச்சிப்பேன், இறுக்கமாக பிடிச்சிப்பேன். என் ஜங்கு கூடவே நான் இருப்பேன். என் ஜங்குக்கு எனக்கு ஃபீல் பண்ணி விடுவாங்க. என் ஜங்கு கூட நான் தூங்குவேன். என் ஜங்குக்கு பேசுகிறது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருக்க போகிறேன். ஃபைனலி அந்த டே வரப்போகுது. ஆனால் எனக்கு ஏன் இப்போ டைம் போகவே மாட்டுது. எப்படா காலையில் ஆகும்னு இருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே பிளேஸில் உட்காந்து நீங்கள் போனீங்கன்னு சொல்லி அழுந்தேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வரப்போறீங்கன்னு சொல்லி நான் அழுகிறேன். 2 பேருக்குள்ள எவ்வளோ மிஸ்ஸிங்ஸில். ஆனால் நீங்களும் அதை வெளிக்காட்டிக்கவே இல்லை. என்னை எப்போவுமே சிரிக்க வைக்க தான் ட்ரை பண்ணியிருக்கீங்க. உள்ளுக்குள்ளே நீங்கள் அழுததை என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல ஜங்குக்கா. உங்களை எப்படா பார்ப்போன்னு இருக்கு. சீக்கிரம் வாங்க ஜங்குக்கா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. இங்கே பேம் வந்துட்டு வேகமாக ஓடி வர்றான். ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். பேம், சக்கரை, அப்பா அப்பா நாளைக்கு வராரு. ஃபைனலி உன் அப்பா நம்மக்கிட்ட வரப்போகிறார். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம்ல, இப்போ வரப்போகிறார். நம்ம ஹாப்பியாக இருக்க போகிறோம். எகெயின் நம்மளோட ஹாப்பியான மூமெண்ட்ஸ்க்கெலாம் போக போகிறோம். நீ, நான், உன் அப்பா, அப்புறம் உன்னோட அங்கிள்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக இருக்க போகிறோம். என் சக்கரை
இன்னைக்கு நைட் நீ என் கூட தூங்குவ. நாளைக்கு நீ, நான், உன் அப்பா 3 பேரை தூங்க போகிறோம். நினைக்கும் போதே ஹாப்பியாக இருக்குல்ல? இல்லை, இந்த மூமெண்ட் ஆளக்கூடாது, ஹாப்பியாக சிரிக்கணும். நான் பேசுகிறது புரியுதா உனக்கு? வாழை வேகமாக ஆட்டுறியே, புரியுதாடா என் சமத்து? நாளைக்கு ஹாப்பியாக இருக்கலாம். சரி, நம்ம இப்போவே போயிட்டு வேகமாக தூங்கலாமா? இப்போ தூங்கினாதான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு டாடாக்கு பிடிச்ச மாதிரி ரெடியாக முடியும். தூங்கலாமா? வா, சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு பேமை தூங்க வச்சுட்டு தென் நீங்களும் வந்து தூங்க போயிடுறீங்க. ஸோ மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டிங்க. இந்த டே உங்களை கையில் பிடிக்கவே முடியல. இங்கே சேம் ஆர்மிஸை சொல்லவே வேண்டாம். அவங்க எப்படா வந்துட்டு அந்த அப்டேட் வந்து கொடுப்பாங்க, ஜங்குக் ஜிமின் வெளியில் வர வீடியோஸ்லாம் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட லைவுக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நீங்கள் ஜங்குக்காகவே அழகாக ரெடியாகிறீங்க. அவருக்கு பிடிச்ச மாதிரி சாரீ இந்தியன் ஸ்டைலில் ஃப்ளவர் வச்சுட்டு அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர் அதை வச்சு கம்மல் வச்சு சந்தனம் பிந்தி அப்படியே பக்கா இந்தியன் லுக்கில் அவருக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே ரெடி ஆகுறீங்க. மிரர் பார்க்குறீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஜங்குக் எந்த வேல நம்மளை பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி. ஜங்குக் இதை பார்த்து பிடிக்குமா, எந்த மாதிரி ஸ்டன் ஆகுவார், எந்த லுக்கில் பார்ப்பாரு, எப்படி பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை அறியாமல் அப்படியே ப்ளஷ் ஆகுது. இப்போது ஃபைனலி ரெடி ஆக்கிட்டு மிலிட்ரி ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து போகிறீங்க. அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படா வருவாங்க அப்படின்ற மாதிரி. கூடவே ஜின் அண்ட் ஜேகோப் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. எப்போ வருவாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க, எத்தனை பேர் இருக்கும் போது வருவாங்க, எல்லோரும் கூட்டமாக வருவாங்களா, கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி தோணு ஏதோ கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப பொறுமையாக, இல்லை இப்போ தான் வருவாங்க, இப்படி வருவாங்க, டைம்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களால் கால் நிற்கவே இல்லை தரையில், அப்படி குதிச்சிட்ருக்கீங்க, எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க 2 பேருக்கும் புரியுது நீங்கள் ஜங்குக்கை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி. அவங்க 2 பேரும் ஒரு ஸ்மைலோடய உங்களை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த டைமுக்கு தான் வந்துட்டு ஜங்குக் அண்ட் ஜிமின் வந்து வர்றதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைமும் வந்து வந்திருக்கும். இங்கே இந்த சைடு ஜங்குக் அண்ட் ஜிமின் சைடு அவங்க ஒர்க் பண்ணதுக்கு ஏதோ சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கும் ஜிமினுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம வந்துட்டு அப்பாடா வெளியில் வந்து போக போகிறோம், நம்ம ஆர்மிஸை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அங்கே ப்ரொசீஜர்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அந்த மெடல் கொடுக்குறது, அது என்னென்னமோ பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஃபைனலி ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்க போகிறோன்னு நினைக்கும் போதே அப்படி ஒரு மாதிரி செம்மையாக எமோஷ்னல் ஆகுறாரு. அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எங்கள் சோல்ஜர்ஸ் முன்னாடி, கேப்டன்ஸ் முன்னாடி அப்படியே சல்யூட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வர்றாரு. ஃபஸ்ட்டு ஜிம்மன் தான் வந்து வெளியில் வர்றாரு. ஜிம்மன் வர்றதை பார்க்குறீங்க நீங்கள். அப்படியே நீங்கள் அவரை பார்த்தோன்னே வேகமாக ஓடி போயிட்டு ஜிம்மனை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன், ஒயன், ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம். ஆமாம், வந்துட்டீங்க. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அப்பா வந்துட்டீங்க. இனிமேல் ஜாலி தான், இனிமேல் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது இல்லை? ஒன்றா ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கும் தான் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்கே ஜின்னும் ஜேகோப்பும் வந்துட்டு ஜிம்மனை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மூமெண்ட் அவங்களுக்கும் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. இங்கே நீங்கள் அப்படி ஜங்குக் எப்போ வருவார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது கேட் ஓப்பன் ஆகுது. ஜங்குக் நடந்து வர்றாரு. நீங்கள் அதே பிளேஸில் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை தேடுறாரு. நீங்கள் குட்டியாக இருக்கறனால அவ்வளோக்கா தெரியல, எல்லோரும் அங்கே ஆர்மிஸில் உள்ளவங்களாம் இருக்கனால நீங்கள் தெரியலை. அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க அப்படியே இந்தியன் லுக்கில். அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் பார்க்குறாரு. அப்படியே கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஆகுது. அப்படியே ஃபுல்லாக டியர்ஸ் ஊற்றுற மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக அவங்கக்கிட்ட வர்றாரு. நீங்கள் அப்படியே அசையவே இல்லை, ஒரு இன்ச் கூட. அப்படியே நிற்கிறீங்க. ஜங்குக்
வேகமாக வர்றாரு. அந்த எதுவுமே பேசல, அப்படியே உங்கள் கண்ணை பார்க்குறாரு. அந்த மொமெண்ட் நீங்கள் ஃபைனலி யூ மேட் இட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஜங்குக் உங்கள் பக்கத்தில் வந்து லைட்டாக ஹெட் டவுன் பண்ணி, பொம்மை அவ்வளோதான், நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே ஜங்குக்கை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அந்த டைட்டில் வந்து தெரியுது அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. உங்களோட ப்ரீத்லாம் அப்படியே அன்ஈவன் ஆகிற அளவுக்கு, 2 பேருக்கும் அப்படியே அன்ஈவன் ஆகிற அளவுக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணிடவே கூடாதுன்னு தோணுது. ஜங்குக் கண்ணுடனே போய் டியர்ஸ் ஃபால் ஆகுது. அவர் ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாரு, அவ்வளோ டியர்ஸ் ஃபால் ஆகுது. இங்கே நீங்கள் சொல்லவே வேணாம், அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. 2 பேரும் எதுவுமே பேசிக்கவே இல்லை, அப்படி ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகுறீங்க 2 பேருமே. இங்கே ஜின், ஜேஹோப், ஜிம்மன் இவங்க 3 பேருக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் உங்கள் 2 பேரையும் இப்படி பார்க்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரத்தில் இருந்து உங்கள் 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போது ஜேஹோப், பாவம் ஒயன் ரொம்ப மிஸ் பண்ணிட்டா ஜங்குக்கை. நம்மக்கிட்ட சொல்லலைனாலும் அவள் டெய்லி ரொம்ப மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா இல்லை, டெய்லி அழுதுருப்பாள்ல. ஆனால் நம்ம முன்னாடி சிரிச்ச மூஞ்சியோடு இருப்பா. நம்ம எதனா ஹர்ட் ஆகிடுவோம், நம்ம எதனா ஃபீல் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு. ஆமாம், ஜங்குக்கும் அதே மாதிரி தான், என்கிட்ட காட்டிக்கவே மாட்டான். வெளியில் அப்படியே சிரிச்சிட்டே இருப்பான், ஒயனை மிஸ் பண்ணுற மாதிரியே காட்டிக்கவே மாட்டான். ஆனால் இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேரையும் அவ்வளோ மிஸ்ஸிங்ஸையும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல. இங்கே பாருங்கள், மீடியாவில் உள்ள எல்லாருமே வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இது கூட லைவில் கூட போனாலும் போகும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது. இதே மாதிரி நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா இருக்கணும். இது மட்டும்தான் எனக்கு வேணும். கண்டிப்பாக இதே மாதிரி நம்ம ஒன்றா இருப்போம்டா. எப்போவுமே நம்ம 7 சொல்லுவோம், அவளையும் சேர்த்து 8. நம்ம எப்போவுமே ஒன்றா மட்டும்தான் இருப்போம். கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கும். எனக்கு அது போதும். நீங்கள், நான், ஆர்மிஸ், ஒயன் எல்லாருமே ஒன்றாவே இருக்கணும். நம்மளோட பாண்ட் எப்போவுமே பிரேக் ஆகிடக்கூடாது. ஆகாது. எனக்கு நல்லா ட்ரஸ்ட் இருக்குது. எப்போவுமே ஆகாது. கண்டிப்பாடா, எப்போவுமே ஆகாது. நம்மளோட பாண்டை, நம்ம ஆர்மிஸை நம்மக்கிட்டேருந்து எப்போவுமே பிரிக்கவே முடியாது. அது நம்மளோட லவ். நம்ம லவ்வை யாருனாலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு இங்கே அவங்க 3 பேர் பேசிகிட்ருக்காங்க. இங்கே உங்கள் சைடு இங்கே ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே உங்களை வந்து அழுக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக், பொம்மை பொம்மை போதுண்டி அழாத, அதான் நான் வந்துட்டல்ல, இனிமேல் அழலாம் கூடாது, ஓகேவா? ஜங்குக்கா, நீங்கள் வந்துட்டீங்க, என்னால் அதை நம்பவே முடியல. எனக்கு ஏதோ ட்ரீம் மாதிரி இருக்கு. வந்துட்டீங்க. ஆமாம், நான் வந்துட்டேன். இந்த பாரு, நான் வந்துட்டேன். வேணும்னா இது ட்ரீம் மாதிரி தெரியுதாடி? ஆமாம், இது ரியாலிட்டின்னு காட்ட எதனா பண்ணட்டாடி? என்ன பண்ணுவீங்க? தோ இப்படி தான். ஜங்குக்கா, என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு போட்டோம். நீ என் பொண்டாட்டி, என் பொம்மை, நான் உனக்கு கொடுக்காம வேறு யார் கொடுப்பா? பார்த்துட்டு போட்டோம்டி, அதான் எல்லாருக்குமே தெரியும்ல. நீ என்னோட ஒயன்னு. பாரு, அங்கே எல்லாரையும் பாரு, எல்லாருமே பார்த்து ஷை ஆகுறாங்க. நீ ஷை ஆகுவேன்னு பார்த்தா இப்படி பயப்படுற? ஜங்குக்கா, போங்க. இப்படி தான் எல்லோரும் முன்னாடி பண்ணுவீங்களா? மாதிரி இருந்துச்சு தெரியுமா? ஓ, அப்போ எல்லோரும் முன்னாடி பண்ண வேணாம், தனியாக பண்ணுங்கன்னு சொல்ல வரியா ஒயன்? ஜங்குக்கா, ஆரம்பிச்சிட்டிங்களா? மிலிட்ரியிலேருந்து வந்த உடனே உங்கள் சேட்டையை ஆரம்பிச்சிட்டிங்களா? பின்ன ஐயா வெயிட் பண்ணது இதுக்கு தானடி. உன்னை எப்போவுமே டீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதானே என்னோடய ஜாபே. அதோட இது டீசிங் மட்டும் கிடையாது, என்னோடய காதலும் கூட. இனிமேல் பாரு,
நான் சொன்னேன்ல, ஒன் டைம் சொன்னேன்லடி, நான் வெளியில் வந்துட்டக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு. இனிமேல் பாப்படி இந்த ஐயா துறைய எப்படிலாம் இருக்கேன்னு. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பல்ல எனக்கு குழந்தன்னு. இந்த குழந்த என்ன பண்ணுதுன்னு இனிமேல் தான் பார்ப்பேன். ரெடியாக இருந்துக்கோ. குக்கா நான் ஜிம்மன் கிட்ட போகிறேன். எங்கே போகிற? நீ எங்கேயும் போக முடியாது இனிமேல். போய்க்கோ, அவங்கக்கிட்டலாம் போய்க்கோ. ஆனால் திரும்பி என்கிட்ட தான் வந்தாகணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோ, சரியா? நீ நைட்டு பார்த்துக்கலாம். ஜங்குக்கா உங்களை கூப்பிட்றாங்க. ஜங்குக்கா வாங்க, ஃபோட்டோ எடுக்க போகலாம். நம்ம ஏதாச்சும் பேசிகிட்ருப்பீங்க. உடனே பயந்துருவா. சரி வா போகலாம், வா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரியான லுக்கில் சொல்கிறாரு. அவர் பார்வையே ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கா அப்படியே அள்ளு விடுது. ஐயோ என்னடா பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அந்த இடத்த விட்டே ஓடிட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்மிர்க் பண்ணிகிட்டே வந்து அவங்க பின்னாடி வந்து நின்றுட்டு தென் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்கல்ல, அது எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ அந்த டே அப்படியே போகுது. ஜங்குக் அண்ட் ஜிம்மன் லைவ்லாம் வந்து வருவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வந்திருப்பாங்க. ஆர்மிஸ் எல்லாருக்குமே வந்து ஹாப்பியாக இருக்குது. அவங்க எல்லாருமே வந்துட்டு நிறையா ஷேர் பண்ணியிருப்பாங்க. நிறையா பேர் வந்துட்டு அப்படியே லைவ் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஜங்குக் அண்ட் ஜேகேவை வந்துட்டு லைவ் பார்த்தது ஆர்மிஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சேம் உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த டே அப்படியே போகுது. அப்படியே நீங்கள் 5 பேரும் அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மூமெண்ட் எல்லாமே. இப்போது நீங்கள், ஜேகே, ஜிம்மன், ஜின், ஜேஹோப் 5 பேர் வந்துட்டு சேர்ந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் அவங்க 4 பேருக்கும் பிடிச்ச மாதிரி ஃபுட்டுலாம் வந்து சமைச்சு கொடுத்துருப்பீங்க. ஜிம்மன் ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட கையால் சாப்பிட்றாரு ஜங்குக்கா கூட. ஸோ அவ்வளோ ருசித்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ ஹாப்பி டியர்ஸ் வருது அவங்களுக்கு. ஏன்னா அங்கே ஃபுட்டு அப்படி இருந்திருக்காது இல்லையா, கரெக்டாக இருந்திருக்காது. இங்கே எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாமே சாப்பிட்றாங்க. ரொம்ப நாள் கழித்து ஃபுல்ஃபில்டாக அப்படியே வந்து சாப்பிட்றாங்க. உங்களுக்கு அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. ஹார்ட்டெல்லாம் அப்படியே ஹெவி ஆகுது. என் குழந்தைங்க வந்துட்டு இப்படி சாப்பிட்றாங்களே, அப்போ அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. லைக் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டது அப்படி இல்லை. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபுட்டு வந்து வராதில்ல. ஸோ அதை ஃபீல் பண்ணி அவங்க சாப்பிட்றாங்க. உங்களுக்கும் நீங்கள் அதை ஹாப்பி ஃபேஸோடே வந்துட்டு எல்லா ஃபுட்டுமே அவங்க 4 பேருக்குமே வந்துட்டு அப்படியே சர்வ் பண்ணுறீங்க. அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க. கூடவே சேர்ந்து நீங்களும் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ அந்த மூமெண்ட் அப்படியே போகுது. ஜிம்மன், ஜின், ஜேஹோப் இவங்க 3 பேருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. நீங்கள் அவங்க 3 பேருமே வந்துட்டு அமுச்சு வச்சுட்டு உள்ளே ஒரு மாதிரி பயத்தோடே வர்றீங்க. பிகாஸ் ஜங்குக்கு வந்துட்டு காலையில் சொல்லியிருப்பார்ல நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அதையும் நினச்சிட்டு வர்றீங்க. ஆஹாஹா பயப்பில்லை எதனா பண்ணிடுமோ அப்படின்ற மாதிரி வர்றீங்க. ஒரு மாதிரி ஐயோ அப்படின்ற மாதிரி வர்றீங்க. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதோட ரொம்ப நாள் கழிச்சு ஜங்குக் கூட இருக்க போகிறீங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? அவர் வேறு என்னென்னமோ சொன்னாரே. எல்லோரும் முன்னாடி இருக்கும்போதே முத்தம் கொடுத்தாரு. இப்போ நானும் அவர் மட்டும்தான் இருக்கோம். ஐயோ என்ன ஆக போதோ. ஆனால் நல்லா தான் இருக்கும். நானும் அவர் கூட இருந்து எவ்வளோ நாளாச்சு. நானும் அவரும் நிம்மதியாக தூங்கணும். ஆனால் அந்த சேட்டை பையன் என்ன பண்ண போதும் பார்க்கலாம். நம்ம ஜங்குக்கா அப்படிலாம் கிடையாது. நம்ம ஜங்குக்கா குழந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்படி சொல்லும் போது தான் அந்த லாஸ்ட் நைட் ஞாபகம் வருது. கொயான் எல்லாம் ஒன்றால தான். அன்றைக்கி ஜங்குக் அமைதியாக தான் இருந்தாங்க. நீ தான் ஓவராக ஆடி அந்த மாதிரிலாம் பண்ண வச்சுட்ட. இன்றைக்கி அந்த மாதிரி ஆடவே கூடாது. நீ பாட்டுக்கு போகிற, நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக படுக்கிற. அது போதும். எதுவுமே நடக்கக்கூடாது. ஓகேவா? அப்படியே போகணும். எங்கே இவர் வேற ஆளை காணும். எங்கே இருக்காங்க? ஜங்குக்கா ஜங்குக்கா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பொம்மை வாடிங்க. அதுவா, இந்த பேம் பையனை பாரு. ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்குறானா. அவனுக்கு என்ன அடையாளம் தரல போலடி. ஒரு மாதிரி என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். என் பையன் என்ன ரொம்ப மிஸ் பண்ணான் போல்.
பாருவேன் வச்ச கண்ணு வாங்காமல் என்னவே பார்த்துட்ருக்கான் பாரு என் குழந்த. நான் இல்லாமல் எப்படி மிஸ் பண்ணுச்சோ. ஏய் பேம் பாருடா, நான் தான் உன் டாடா. என்ன அடையாளம் தெரிலையா? இல்லை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கவும் ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்கியா உங்கள் அம்மா மாதிரி? என்னை பாரு தங்கக்குட்டி, இங்கே வா. பொம்மை. சொல்லுங்கள் ஜங்குக்கா. அவனுக்கு ஃபுட்லாம் வந்து ஃபீட் பண்ணி விட்டியா? இல்லை இனிமே தான். ஒன்று பண்ணுறியா? எனக்கு பேம்க்கு வந்து ஃபீட் பண்ணணும் போல் இருக்குது. நான் பண்ணி விடட்டா? ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு வரியா? இதில் என்ன இருக்குது? இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு வர்றீங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கிட்ட வந்து கொடுக்குறீங்க. ஜங்குக்கு ரொம்ப நாள் கழிச்சு பேம் கூட இருக்கிறனால அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜங்குக் பேமை வந்துட்டு லேப்பில் உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணி விட்றாரு. பேம் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவர் டாடா கிட்டே சாப்பிட்றனால அப்படியே ஹாப்பியாக அவனும் வந்து சாப்பிட்றான். ஸோ சாப்பிட்டு ஒரு வழியாக அப்படியே பேமே வந்து அப்படியே தூங்க வச்சிடுறாரு. பேமை வந்துட்டு அப்படியே தூங்கிடுறான். தூங்கிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவர் ஊட்டும் போதும் தூங்க வைக்கும் போதும் அப்படியே ஜங்குக்காவே தான் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இப்போ தான் அதை நோட் பண்ணுறாரு. அப்படியே பார்த்தா நீங்கள் அவரே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்குது. ஓய் என்ன இவ்வளோ நேரம் என்ன தான் பார்த்துட்டு இருந்தியா? அது இல்லையே. பொய் சொல்லாதடி, உன் பார்வையே காட்டி கொடுக்குது. கண்ணு கூட அசிங்கமாக பார்த்துட்டு இருந்த போல். ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்குற அதானே? சைட் அடிச்சிட்ருக்கியா? அதெல்லாம் இல்லை. நான் ஏன் உங்களை சைட் அடிக்க போகிறேன்? ஓ நல்லா பொய் சொல்கிறடி, நல்லா பொய் சொல்கிற. சரி வா நம்ம தூங்கலாமா? டைம் வேறு ஆச்சு இல்லை, நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்ல. எதையா? சரி வா நான் சொல்கிறேன், நீ வா. எதை ஜங்குக்கா? நான் வரல. என்னடி எப்போ பாரு இதையே சொல்லிட்டுருக்க, இல்லை நொல்ல வல்லன்னு. எப்பயாச்சும் வரேன் ஜங்குக்கா. இது உங்களுக்காக ஜங்குக்கா. சரிங்க ஜங்குக்கா அப்படி சொல்லியிருக்கியாடி? ஒரு தாட்டி கூட சொன்னதே இல்லை. எப்படியும் இந்த மாதிரிலாம் ஆசை வார்த்தைகள்லாம் என்கிட்ட பேச போகிற? எப்போ தான் பேசுவியோ? எனக்கு அதெல்லாம் வராது. ஐம் ஸோ இன்னசென்ட் யூனோ. ஆமாம் ரொம்ப இன்னசென்ட் தான். அந்த இன்னசென்ட் தான் அன்றைக்கி மலையில் ஆடிட்டுருக்கும் போது நான் பாட்டுக்கு நின்றுட்டுருந்தேன். நான் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டுருந்தேன் ஒரு பக்கம். அந்த இன்னசென்ட் மூஞ்சி தான் என் பக்கம் திரும்பி எனக்கு அப்படியே எடுத்து உம்மா கொடுத்துச்சு. ரொம்ப இன்னசென்ட் தான்ல. அந்த இன்னசென்ட் மூஞ்சி தான் எனக்கு உங்களை இப்போவே முடிக்கணும் அப்படிலாம் சொன்னுச்சு. ஜங்குக்கா இருடி இரு, நான் ஃபுல்லாக சொல்லி முடிக்கல. எனக்கு இப்போவே நீங்கள் வேணும் ஜங்குக்கா அப்படின்னு சொன்னுச்சு. ஜங்குக்கா அந்த நாளே ஆரம்பிச்சிட்டிங்களா? பின்னாடி எப்போ பாரு என்னை பார்த்து ஷையாகிக்கிட்டே இருக்க. அப்பப்போ என்கிட்டே வந்துட்டு நார்மலாக இருடி. அங்கே வந்து அங்கே ஓடுறது. ஏன் நான் ஒன்று கடிச்சா சாப்பிட போகிறேன்? கடிச்சும் சாப்பிடுவேன் தான். பட் அப்பப்போ நீயும் கொஞ்சம் அப்படி பேசலாம்ல. நல்லா இருக்கும்டி. நீ அந்த மாதிரி பேசணுன்னா வச்சுக்கேன், இன்னும் உன் சின்ட்டுக்கு காதல் இன்னும் தூண்டும்ல. இதெல்லாம் தான் மிலிட்ரியில் கற்றுக்கிட்டீங்களா? நான் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டேன். ஒன்று சொல்லித்தரட்டா? ஜங்குக்கா சரி வாங்க, டைம் ஆச்சு, நான் தூங்கலாமா? தூங்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஏன் பக்கத்தில் வரீங்க? நான் வராமல் வேறு யார் வருவா? ஜங்குக்கா அங்கே இருந்த சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜங்குக்கு வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துகிட்டே இருக்கார். நீங்கள் அப்படியே பேக்கில் போயிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப க்ளோஸாக வராரு. நீங்கள் உங்களோட ஃபிங்கரை வச்சு ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அப்படியே க்ளோஸாக வர்றாரு உங்கள் ஃபேஸ் கிட்ட. நீங்கள் ஜங்குக்கா என்ன அது? என் பக்கத்தில் வாடி சொல்கிறேன். இன்னும் பக்கத்துலையா? ஆல்ரெடி பக்கத்தில் தானே இருக்கீங்க. எனக்கு இந்த பக்கம் போதாது, இன்னும் க்ளோஸாக
ம் என் பக்கத்தில் வா, அப்போ சொல்கிறேன். சரி, என்ன இன்னும் இன்னும் க்ளோஸா? போதுங்க, இதுக்கு மேலே பக்கத்தில் வாடி அப்படின்னு உங்கள் ஹிப்பை வந்து அப்படியே கிராப் பண்ணி உங்கள் பக்கத்தில் இருந்து இழுத்துக்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கோட செஸ்ட்டு கிட்ட அப்படியே இடித்து நிற்கிறீங்க. ஜங்குக் மெதுவாக அப்படியே உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து, ஓய் பொண்டாட்டி, ரொம்ப நாளாக சாப்பிடாம ரொம்ப காஞ்சு போயிருக்கேன், எதனா பார்த்து பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறியாடி? ஜங்குக்கா ஹெல்ப் பண்ணுறது பாவம் இல்லை உன்னோட ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் ஃபேஸ்லாம் அப்படி ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகிடுச்சு. நீங்கள் பொறுமையாக ஜங்குக்காக பார்க்குறீங்க. ஜங்குக் ஆல்ரெடி உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த கண்ணிலேயே சாப்பிட்ருவார் போல் மனுஷன், அப்படி பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் ஜங்குக்கு அப்படியே மெதுவாக பார்த்துட்டு உங்களோட ஹேண்ட் ரெண்டுமே ஜங்குக்கோட ஹிப் அப்படி வந்துட்டு 2 சைடு அப்படியே பிடிச்சிக்கிறது. ஜங்குக்கோட ஹேண்ட் அப்படியே ஒரு ஹேண்ட் உங்களோட ஹிப்பில் இருக்குது, இன்னொரு ஹேண்ட் அப்படியே மேலே ட்ராவல் ஆகி உங்களோட ஜா லைன், நெக், சீக்ஸ் இதை 3த்தையும் சேர்த்த மாதிரி அப்படி பிடிச்சிருக்கு. ஜங்குக் உங்களையே பார்க்குறாரு, உங்கள் ஐஸ் மட்டும் பார்க்குறாரு. சேம் நீங்களும் ஜங்குக்கோட அப்படியே ஐஸை மட்டுமே பார்க்குறீங்க. ஜங்குக் உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கீழே பெண்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஜங்குக் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே லைட்டாக எம்புறீங்க. ஜங்குக் மெதுவாக உங்கள் லிப்ஸோட அவர் லிப்ஸை வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறாரு. அப்படின்னு ஒரு முத்தம், அந்த முத்தம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஜங்குக்கோட கிஸ்ஸுக்கு கிஸ் பேக் பண்ணுறீங்க. இது ஜங்குக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. அவர் ஒரு ஸ்மைலோட அப்படியே ஃபுல்ஃபில்டாக அப்படியே இன்னும் டீப்பாக வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. சேம் நீங்களும் ஜங்குக்கோட அந்த ஷர்ட்டோடு சேர்த்து அப்படியே ஜங்குக்கு வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே இன்னும் நல்லா எம்பி அப்படியே ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த கிஸ் அப்படியே இன்னும் டீப்பாகுது. அப்படியே ஒரு மாதிரி பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறீங்க. அந்த கிஸ்ஸில் தெரியுது 2 பேரும் எவ்வளோ மிஸ்ஸிங்ஸ், எவ்வளோ லவ் எல்லாமே இருந்திருக்கும். ஜங்குக்கு இல்லாமல் நீங்களும், நீங்கள் இல்லாமல் அவரும் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட டச்சஸ் இல்லாமல் எவ்வளோ ஏங்கி போயிருப்பீங்க. ஒரு நைட்டும் எப்படி தூங்கியிருப்பீங்க, அது எல்லாமே ரிமைண்ட் ஆகுது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து இது ஒரு ரெமெடி மாதிரி இந்த கிஸ் இருக்குது. அப்படியே ஜங்குக் அவ்வளோ சோல்ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. சேம் நீங்களும் எப்போவுமே கிஸ் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் பயப்படுவீங்க. பட் திஸ் டைம் நீங்களும் அவ்வளோ சோல்ஃபுல்லாக அப்படியே ஹாப்பியாக வந்துட்டு கண்ணில் ஒரு மாதிரி டியர்ஸோடு அப்படி கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை வந்து லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஹிப்பில் வந்து அப்படியே கிராப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணாமல் அப்படி கொடுத்துட்டே இருக்காரு. ஜங்குக் இது அவருக்கு ஒரு ட்ரீம் ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. பிகாஸ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், என்னோடய லைஃப் பார்ட்னரை நான் இந்த மாதிரி தான் வந்து கிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சேம் அதே பொசிஷனில் இப்போ உங்களை வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது ஒரு சாட்டிஸ்ஃபைடான கிஸ். இதை உங்களுக்கு இன்னும் பிரேக் பண்ண தோணலை. அப்படியே ஜங்குக் ரூமுக்கு தான் போகிறாரு. ஜங்குக் இப்போ பொறுமையாக உங்களை வந்துட்டு அப்படியே பெட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜங்குக் அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுக்கிறீங்க. ஜங்குக் இப்போ தான் கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கிஸ் பண்ணும்போது அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பீங்க. ஸ்டில் அதே மாதிரி இப்போவும் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கீங்க. ஜங்குக் உங்களை பார்க்குறாரு. ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. அவர் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுறீங்க. கிஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி 2 பேருக்கும் ஹீட்டப் ஆகிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்வெட் ஆகியிருக்கும். அந்த ஸ்வெட்லாம் அப்படியே ஆகியிருக்கு. அது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. உங்களோட ஹேர்லாம் அப்படியே களைஞ்சிருக்கும், பேபி ஹேர்லாம், அதெல்லாம் பார்க்குறாரு. ரொம்ப அழகாக தெரியுறீங்க. இப்போ தான் நீங்கள் மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. எங்கடா அது கிஸ்ஸை காணுமே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஜங்குக் உங்களுக்கு டாப்பில் தான் இருக்கார், நீங்கள் பாட்டமில் இருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்காகவே பார்க்குறீங்க. ஜங்குக் அவர் ஹிப்பில் ஹேண்டை வச்சுட்டு ஒரு மாதிரி உங்களையே பார்க்குறாரு. நீங்கள் உங்களுக்கு லைட்டாக எம்பாரசிங் ஆகுது, ஐயோ அப்படின்ற மாதிரி. ஜங்குக் லைட்டாக சிரிக்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு வருது. 2 பேருமே அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. ஐ லவ் யூ. என்னது ஐ லவ் யூ? பாரா, உனக்கு இதெல்லாம் சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியுமாடி?
எப்போவுமே நான் கேட்டால் கூட சொல்ல மாட்டேன், இப்போ என்ன 2 டைம் சொல்கிறேன்? அது வேர்ட்ஸில் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் இப்போ சொல்லணும்னு தோணுது. ஐ லவ் யூ தி மோஸ்ட். ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு எகெயின் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த கிஸ் அப்படியே அங்கன்னு போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியும். ஐம் ஸோ சாரி, இதுக்கப்புறம் எனக்கு சொல்ல தெரியாது. நீங்களே அழகான மொமெண்ட்டை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ ஒரு 7:30 இருக்கும். ஜங்குக் தான் வந்து ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறாரு. ஜங்குக் வந்துட்டு அலாம் வச்சுருப்பாரு. பிகாஸ் இன்றைக்கி நம்ஜூனும் தயாங் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வர டே. பட் நீங்கள் நைட்டு பார்த்த வேலையில் அலாம் சவுண்டு கூட கேட்காம நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்களை பொறுத்த வரையும் லைட்டாக எதுனா நீங்கள் தூங்கும் போது சவுண்டு கேட்டால் கூட எந்திரிச்சிருவீங்க. பட் இன்றைக்கி அவ்வளோ டைம் அலாம் அடிச்சும் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கீங்க. ஜங்குக் தான் வந்து டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருப்பார். ஜங்குக் எந்திரிச்சு பார்த்தா டைம் 7:30 ஆகிடுச்சு. அவங்களுக்கு டைம் ஒரு 9 o'clock சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து வேகமாக எந்திரிக்கிறாரு. நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டுருக்கீங்க. ஏய் அடியே, பொம்மை, எந்திரி, டைம் ஆச்சுடி, எந்திரிச்சிரி. போங்க, எனக்கு தூக்கம் வருது. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஜங்குக்கா, தூங்க விடுங்க. ஐயோ எது தூங்க விடவா? 9 மணிக்கு ஹியூங்ஸ் 2 பேரும் வந்துடுவாங்கடி, எந்திரி, நம்ம கூட்ட போகணும்ல, அவங்கள வெல்கம் பண்ணணும்லடி, எந்திரி. அப்போ தான் உங்களுக்கு வந்து சடனாக ஹிட் ஆகுது, ஐயோயோ அவங்க 2 பேர் வராங்களே அப்படின்ற மாதிரி. ஐயோ ஆமாம்ல, அம்மா அம்மா. என்னடி ஆச்சு? என்ன ஆகணும் அம்மா? எனக்கு வயிறு வலிக்குது. ஏண்டி என்னாச்சு? ஒன்னாச்சு, நைட்டு பார்த்த பேர்ல தான் வலிக்குது ஜங்குக்கா. ஐயோயோ அப்படி ஆடி பண்ணிட்டோம். அப்படி ஒன்றும் நம்ம பண்ண மாதிரி தெரிலையே. எனக்கு அப்படி ஒன்றும் டயர்ட்லாம் ஆகலையேடி நைட்டு. அப்படியா பண்ணோம்? உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பெயின்லாம் இருக்காது, எனக்கு தானே வலிக்குது. ஐயோயோ சாரி, ரொம்ப சாரி பொம்மை. அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி மூடாகிட்டேன். சாரிடி. என்ன சாரி? நீயும் தானே பண்ண, நான் சும்மா இருக்கும்போது நீயும் தானே ஈடு கொடுத்து பண்ண. சாரிடி. போங்க. சரி பரவாயில்ல, சரி என்ன தூக்குங்க. சரி வா, தூக்குறேன் வா. நம்ம பொறுமையாக கிளம்பி பொறுமையாக போனாலே போதும், சரியா? ஹியூங்ஸ் 2 பேர் வெயிட் பண்ணுவாங்க. நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. ரொம்ப சாரிடி, ரொம்ப பெயினாக இருக்கா? சாரிம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோக்கா பெயின் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஏன் மூஞ்சி இப்படி போகுது? என் சமத்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக்கா. வாங்க நம்ம ரெடி ஆகலாம் அப்படின்னு 2 பேரும் வந்து ரெடி ஆகுறீங்க. உங்களால் முடியல, உங்களுக்கு பெயினாக இருக்குது. ஸோ இருந்தாலும் அவங்க 2 பேரை பார்க்க போகணும்ல, அதுக்காகவே வந்துட்டு நீங்கள் வந்து கிளம்புறீங்க. ரொம்ப பொறுமையாக தான் கிளம்புறீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நிறையா ஹெல்ப்லாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுறாரு. ஸோ உங்களுக்காக வந்து ட்ரெஸ்லாம் வந்துட்டு அவரே போட்டு விட்றாரு. எல்லா ஹெல்ப்புமே, ஃபுட்டு எல்லாமே செய்கிறது, உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறது எல்லாமே அவரே பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பெயினில் அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக கிளம்பி அங்கே ஜிம்மன் தயோங் அண்ட் ஜூனி வந்துட்டு வருவாங்கள்ல, அந்த பிளேஸில் போய் வெயிட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி ஜிம்மன், ஜேஹோப், ஜின் அவங்களாம் வந்திருப்பாங்க. ஸோ ஃபைனலி தயோங் அண்ட் ஜிம்மன்னே வருது, தயோங் அண்ட் நம்ஜூன் வந்துட்டு வந்துடுவாங்க. அவங்க 2 பேரும் வந்தது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட போகலான்னு பார்க்குறீங்க, உங்களால் முடியல, நடக்க முடியல உங்களால். ஸோ அப்படியே அதே இடத்துலையே நிற்கிறீங்க. அவங்க 2 பேர் வந்துட்டு அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் உங்கள் ஃபேஸை பார்க்குறாங்க, அவ்வளோ டயர்ட்னஸ் தெரியுது. ஜங்குக் மூஞ்சியை பார்த்தா அவர் தூங்காததுனால அந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, டயர்டாக இருக்கும்ல அவர் ஃபேஸும், அப்படி தெரியுது. அப்போது நம்ஜூன், ஒயன் என்னாச்சு உனக்கு? என் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது,
என்னம்மா ஆச்சு? நைட்லாம் தூங்கலையா நீ? ஆ, எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆ, எங்கே காமி? இல்லையே, டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. என்னம்மா ஆச்சு? டேய் ஜங்குக்கா, என்ன உன் ஃபேஸும் ஒரு மாதிரி இருக்குது? ஏன் 2 பேரும் இப்படி டல்லாக இருக்கீங்க? ஆ, ஏதோ டயர்டாக இருக்கீங்களே. இங்கே சிம்மன் இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. பயப்பிடிச்சிட்டான். ஹியூங், அது ஒன்றும் இல்லை, நைட்லாம் வந்துட்டு பேம் தூங்கவே இல்லையா, அதான் உங்கள் 2 பேர் வந்துட்டு பேமை தூங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதான் ஹியூங் 2 பேர் தூங்காமல் டயர்டில் இருக்காங்க. அப்போ தயம், அப்படியா? 2 பேர் தூங்கவே இல்லையா? விடிய விடிய உட்காந்து பேமை தூங்க வச்சுருந்துருக்கீங்களோ? ஐயோயோ, ரொம்ப பாவம் நீங்கள் அப்படின்னு சொல்லவோ இங்கே எல்லாருக்கும் சிரிப்பு வருது. நம்ஜூனுக்கு வந்து புரியல. உங்களுக்கு எம்பாரசிங் தான், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே எம்பாரசிங் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டீங்க ஜங்குக். அதுக்கு மேலே ஐயோ தயாங்யூ, சும்மா இருங்க. ஜிமின்ஷி, என்ன சும்மா இருங்க. அப்போ நம்ஜூன், அதனால தான் 2 பேர் தூங்கலையா? என்னம்மா ஓயன்? பேம அவன் டக்குன்னு தூங்கிடுவானே, அவன் சமத்து பையனாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஜங்குக்காவை பார்க்கவும் பையன் தூங்காமல் இருந்திருப்பான் போல். அவன் என்ன பண்ணியிருப்பான் பாவம், உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணியிருப்பான்ல, அதனால தான் தூங்காமல் அவங்க கூட 2 பேரையும் விளையாடணும்னு நினச்சிருப்பான். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம்ல, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 2 பேர் நல்லா தூங்குங்க, ஓகேவா? நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சரி சரி ஹியூ, நல்லா ரெஸ்ட் எடுத்துடலாம். ஜங்குக்கா ரெஸ்ட்டு நல்லா எடுடா, ஓகேவா? நல்லா நல்லா படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஜிமின்ஷி, சும்மா இருங்க. ஜங்குக்கா, எல்லாம் உங்களால தான் பாருங்க. நான் என்னடி பண்ணுவேன்? கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாம் அந்த ஜிமின்ஷிங்னால தான். எப்படி தான் அவருக்குலாம் இதெல்லாம் புரியுதுன்னே தெரில, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. இவர்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இனிமேல் உங்கள் பக்கத்துலேயே வர மாட்டேன், போங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி, நான் ரொம்ப பாவம். அப்போலாம் பண்ணிடாத, ஓகேவா? போங்க அப்படின்னு நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே உங்களுக்கு ஜிம்மினுக்கா சரியான சிரிப்பு வருது. தயாங்க்கு அதுக்கு மேலே அவங்க 2 பேர் வந்துட்டு அப்படியே காசிப் பேசி சிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஜின், டேய் என்னடா கத்திக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் 2 பேர் எதுக்கு சிரிச்சிட்ருக்கீங்க? வாங்க, நேரம் ஆயிடுச்சுல்ல, வாங்க வீட்டுக்கு போகலாம். போயிட்டு நம்ம சாப்பிட்ணும். எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது. எல்லா எம்வி ஷூட்டு, அப்புறம் ரன் எபிசோடு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு வந்திருக்கேன் உங்கள் 2 பேரையும் கூப்பிட்றக்காக. வாங்கடா போவோம். ஆமாம், எனக்கும் கான்சர்ட்லாம் இருக்குது, நான் அங்கங்கே போகணும். உங்கள் 2 பேருக்காக தான் நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு வந்திருக்கேன், வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப்பும் ஜின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட்டை வந்து உங்களுக்கு எம்பாரசிங் ஆகுது அப்படின்றது புரியுது. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் வந்துட்டு அப்படியே மாற்றிட்டுருக்காங்க பேச்சை. ஸோ உங்கள் டேஸ் வந்து இதே மாதிரி தான் போகுது. ஸோ கொஞ்ச நாளில் வந்துட்டு யூங்கியும் வந்து வந்துடுறாரு. அவரும் மிலிட்ரியில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ 7 பேருமே வந்து வந்துட்டாங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி அப்படியே ஃபுல்ஃபில்டான மாதிரி, நிறைஞ்சு போன மாதிரி இருக்குது. ஆர்மிஸ் எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 7 பேருமே வந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 7 பேருமே அப்புறம் லைவ்லாம் வந்து வர்றாங்க. 7 பேருமே எப்படா வந்து எம்வி வந்துட்டு எகெயின் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து சொல்லி வச்சுருப்பாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எப்போ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு கான்சர்ட் எப்போ அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மாதிரி அழகாக போகுது அவங்க ஆர்மிஸோட லைஃப் எல்லாமே. ஸோ ஒன் டே இப்போது நீங்கள் 8 பேர் வந்து உட்காந்துருக்கீங்க வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு. அப்போ ஜிம்மன் யூங்கி கிட்ட, ஷுகாயும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்னடா, என்ன கேட்கணும்? அது உனக்கு கேட்பேன், நீங்கள் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு நான் அதை பார்க்கணுமே அப்படின்னு கேட்க போகிறேன். எதனா வில்லங்கமாக அதெல்லாம் கேட்க போறியா என்ன? டே தயம், நீயும் அதை கேட்கணுன்னு சொன்னலடா. கேட்போம்மா 2 பேரும். என்னடா 2 பேர் கேட்க போகிறீங்க? அப்படி என்ன 2 பேரும் கேட்க போகிறீங்க? அதுவா ஓயன், உனக்கு நல்லாவே தெரியும். அது ஒருத்தர் இருந்தாராம், அவர் சரியான ஸ்வாகான மனுஷனா. எப்படி சரியான ஸ்வாகான மனுஷனா? அவருக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரில, அதுவும் எலக்ட்ரிக்கில் பண்ண பைக்கு, அதுவாகவே ஸ்மூத்தாகவே போகும், அது வந்து ஓட்ட தெரில அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லவும் இங்கே பூனைக்கா ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அது அப்படியே பார்க்குது ஜிம்மினையே. டேய் அதை பற்றி பேசாதடா, அதை பற்றி பேசிடாத. நான் பேசியே ஆகணும். அது எப்படி? நான் பேசியே ஆகணும்.
நல்லா ட்ரிங்க் பண்ணீங்க, சரி. அது ஓட்ட தெரியாதா உங்களுக்கு? அதில் போய் விழுந்திருக்கீங்க. அதில் சரி நீங்கள் விழுந்துட்டீங்க. ஏதோ நீங்கள் கொலை குத்தம் பண்ண மாதிரி இங்கே இருக்க நம்ம ஹேட்டர்ஸ் எல்லாம், அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் என்னென்ன வேலை பார்த்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சரியான சிரிப்பு. நானும் ஜங்குக்காவும் அங்கேருந்து எப்படி சிரித்தோம் தெரியுமா? சரியான சிரிப்பு. நான் தயான் கூட கால் பண்ணி சொல்லி சிரித்தேன். ஆமாம், நானும் செம்மையாக சிரித்தேன். என்னையும் ஒரு வண்டி ஓட்ட தெரில பார்த்தீங்களா உங்களுக்கு? செம்மன், நல்ல வேலை, அதை பற்றி நல்லா ஞாபகப்படுத்துறீங்க. நான் அதை பற்றி பேசி ஆகணும்னு நினச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, இவ வேற பேச போகிறாளா? போனேன், இங்கே வாங்க. என்ன கேட்கணும்? இங்கே வாங்க. உங்ககிட்ட நாங்கள் அப்பாலஜிஸ் கேட்டோமா? கேட்டோமா? எங்களுக்கு தெரியாதா உங்களை பற்றி? ஏதோ பைக்கில் போகும்போது விழுந்திருக்கீங்க. நான்லாம் சின்ன வயசில் பைக்கில் போகும்போது எத்தனை தடவை விழுந்திருப்பேன் தெரியுமா? அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ட்ரிங்க் பண்ணிவிட்டு, அதுவும் நீங்கள் எதுவுமே டேமேஜ் பண்ணவே இல்லை. ஹேட்டர்ஸ் தான் ஏதோ உங்களை பற்றி எதுவும் சொல்லிகிட்ருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் தான் உங்களை அப்படியே டவுன் பண்ணணும், உங்களை எதனா ஒரு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக சொல்லிகிட்ருக்காங்கன்னா, நீங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே சாரி ஆர்மிஸ், சாரி, நினச்சிக்கோங்க, என்னை அப்படி நினச்சிக்காதீங்க. ஏன் இதில் வேறு ஏதோ ஒரு இன்டர்வியூ வருது, அதில் அப்படியே மூஞ்சியெல்லாம் தொங்க போட்டுட்டு ஏன் அப்படி? நாங்கள் அப்பாலஜிஸ் நாங்கள் கேட்டோமா? எங்களுக்கு தெரியாதா உங்களை பற்றி? எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் ஏன் சம்மந்தமே இல்லாமல் எங்ககிட்ட வந்து அப்பாலஜிஸ் கேட்குறீங்க அப்படின்னு. இதில் வேற லாஸ்ட்டாக எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல, அதுக்கு மட்டும் டான்னு வந்துடுச்சு. ஆர்மிஸ் ரொம்ப சாரி, நான் அந்த மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டேன், இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா? நாங்கள் அந்த மாதிரி போயிட்டோம், இந்த மாதிரி ஆகி போச்சு, அவ்வளோதான். அதுக்கே சாரிலாம் கேட்குறீங்க? எங்களுக்கு தெரியாதா உங்களை பற்றி? இதுதான் நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லா ஆர்மிஸ்க்கும் அவங்களும் அதை தான் சொன்னாங்க. ஏன் எங்ககிட்ட வந்து அப்பாலஜிஸ்லாம் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி. ஆனால் சொல்லப்போனால் நான் அந்த வீடியோவை பார்த்தேன். எனக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு தெரியுமா? ஏதோ பூனைக்குட்டி ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வீடியோ எப்படி அவங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக தெரியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் அது க்யூட்டாக போனீங்க, அழகாக போனீங்க. அதில் விழுகும் போது கூட பெருமாளே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள், அதை பார்க்கும்போது க்யூட்டாக தான் இருக்கும். நாங்கள் ஸ்டோரி கூட போட்டோம் தெரியுமா? அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதை போயிட்டு கடவுளே இருங்க நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து காட்டுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக அந்த அவர் விழுந்த வீடியோ இருக்கும்ல, அதை வந்துட்டு எடுத்து காட்டுறீங்க. 6 பேருக்கும் அதை பார்த்தோன்னே சரியான சிரிப்பு. ஏன்னா அதை பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குது. அப்படியே பார்த்து இப்படி தான் நீ விழுந்தியா அப்படின்ற மாதிரி வந்து சிரிக்கிறாங்க. இதுக்கு போய் வந்துட்டு நீ வந்து சாரிலாம் கேட்ட ஆர்மிஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மூமெண்ட் வந்துட்டு அவருக்கு அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அப்பாடா, நம்ம ஆர்மிஸ் வந்து நம்மளை வந்து தப்பாக நினச்சிக்கல, நம்ம அப்பாலஜி சொன்னது கூட அவங்க வந்துட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டாங்க, நம்ம மேலே அவ்வளோ லவ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. பூனை நல்லா கேட்டுக்கோங்க, இனிமேல் வந்துட்டு எதுனா சாரி சொல்கிறேன், அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எதனா பண்ணிகிட்டு இருந்தீங்க அவ்வளோதான், எங்களுக்கு தெரியும் சரியா? எங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றது எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆர்மிஸ் இருக்கும், ஹேட்டர்ஸ் இருக்காங்களா, அதுங்க அப்படி தான், அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். உங்களை ஹேட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, உங்கள் 7 பேரையுமே ஹேட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எகெயின் உங்கள் வீடியோஸ் பார்த்து உங்களுக்காக உட்காந்து மெனக்கட்டி எடிட் பண்ணி உங்களை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் கூட உங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அதை நினச்சி ஹாப்பியாக தான் ஆகணும் சரியா? ஃபீல்லாம் பண்ணக்கூடாது, அப்பாலஜிஸ்லாம் இனிமேல் சொல்லக்கூடாது. நான் அப்போவே உங்களுக்கு கால் பண்ணி திட்டலான்னு நினச்சேன். பட் 7 பேர் இருக்கும் போது பேசினா தான் கரெக்டாக இருக்கும்னு நான் விட்டுட்டேன். அம்மா தாயே, ரொம்ப நன்றிம்மா. நல்லா பேசிட்ட, எல்லாம் நல்லா என்னை பார்த்து சிரிச்சிட்டானுங்க. போதுமா? அது போதும், இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது ஓகேவா? ரொம்ப நன்றி, நான் இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன் சரியா? அது அப்படின்னு பேசிட்டு தென் மிலிட்ரியில் என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன மூமெண்ட்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி
7 பேருமே வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் டேஸ் வந்து இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்களும் ஜங்குக்காவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் இப்போ வந்து உங்கள் ரொமான்ஸ்லாம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களே வந்துட்டு அப்ரோச்லாம் பண்ணுவீங்க. டெய்லி நைட் ஒரு மாதிரியான அழகான நைட்டுக்கெல்லாம் வந்து போகும். தென் 7 பேருமே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து டூர் வரதாலாம் சொல்லியிருப்பாங்க. வேர்ல்டு டூர். அதில் வந்து இந்தியாவுக்கும் வந்துட்டு டூர் வந்திருப்பாங்க. இந்தியன் ஆர்மிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அவங்க எல்லாருமே வந்துட்டு 7 பேருமே வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஆர்மிஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பிகாஸ் தமிழ்நாடு ஆர்மிஸ் அங்கே நார்த் இந்தியாவுக்குலாம் போக முடியாதுல்ல, காசு வேணும் இல்லையா. ஸோ சில பேர் வந்துட்டு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களாம் வந்துட்டு பார்க்கணுன்றக்காக லைவ்லாம் வந்து வந்திருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பாங்க. இங்கே உங்கள் ஃபேமிலிக்கூட ஜங்குக்கு வந்து அடிக்கடி கால் பண்ணி பேசுவார். உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, அதுக்கப்புறம் பாப்பா, அவங்க எல்லாருக்கூடயும் வந்து பேசுவார். தயோங் அண்ட் ஜிம்மன் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டை வந்து லவ் பண்ணியிருப்பாங்கல்ல. தயோங்க்கு வந்து தேஜுவும், ஜிம்மனுக்கு அந்த பொண்ணு பேர் நேம் மறந்துட்டேன், நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி லவ்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக இருக்காங்க அவங்க லவ் லைஃப்பில். ஸோ ஒன் ஃபைன் டே இப்போது 7 பேர் வந்துட்டு கான்சர்ட் பண்ணுற டே வந்துருச்சு. ஆர்மிஸோட ட்ரீம் டே. ரொம்ப நாள் கழித்து 7 பேரும் வந்து கான்சர்ட் பண்ண போகிறாங்க. அப்படியே அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகிடுச்சு. அந்த ஸ்டேடியம்குள்ளே அவ்வளோ பேர் இருக்காங்க. பாதி பேருக்கு டிக்கெட் கிடைக்கவே இல்லை. ஃபுல்லாகிடுச்சு. வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை. அப்படியே ஓப்பன் பண்ண உடனே டக்குன்னு எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க. டக்குனு எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு டிக்கெட் எல்லாமே. இப்போது கான்சர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆகிடுச்சு. நீங்களும் அதே கான்சர்ட்டில் தான் இருக்கீங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆர்மிஸ் 2 அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா நம்மளோட பயாஸை வந்து பார்க்க போகிறோம், அப்பாடா நம்ம பாய்ஸை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்க எல்லாருக்குமே. ஸோ நம்ம பாய்ஸ்க்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து 7 பேராக சேர்ந்து வந்து கான்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அப்படியே ரொம்ப அழகாக வந்துட்டு அப்படியே கிளம்பி ஸ்டேஜ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ ஸ்டேஜுக்கு வர்றாங்க. ஆர்மிஸ் எல்லாருமே அப்படி கத்துறாங்க. அவ்வளோ சவுண்டு அப்படி கத்துறாங்க. அவங்களோட லவ் அது மூலிமா காட்டுறாங்க. கத்துறது மூலிமா இங்கே பாய்ஸ் எல்லாருக்குமே அப்படி இருக்குது. ஏன்னா இந்த சவுண்ட்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆகியிருக்கும்ல, அவ்வளோ ஹாப்பியாகிறாங்க. ஸோ 7 பேருமே நிறையா பேசுகிறாங்க. பேசிட்டு சாங்ஸ்லாம் வந்து பாடுறாங்க. Okay, let's get it. ஆர்மிஸ் எல்லாருமே அப்படியே அழுதுகிட்டே வந்து பாடுறாங்க. அவ்வளோ ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது அந்த மூமெண்ட் எல்லாருமே. சேம் 7 பேருமே வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அவங்களும் டியர்ஸோடு வந்து பாடுறாங்க. இங்கே உங்களுக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் நிறையா சாங்ஸ்லாம் வந்து பாடுறாங்க. நிறையா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நிறையா பேசுகிறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஃபைனலி ஒரு வழியாக வந்துட்டு ஃபஸ்ட் டே வந்துட்டு கான்சர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போது கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டில் இருக்கீங்க. அவங்க 7 பேருக்கும் செம்ம டயர்டாக இருக்குது அங்கே பெர்ஃபார்ம் பண்ணது. நீங்கள் 7 பேருக்குமே ஒரு மாதிரி கால்லாம் பிடிச்சி விட்டுட்டு ஒரு மாதிரி சுடு தண்ணியில் வந்து ஒத்தரெல்லாம் வந்து வச்சிட்ருக்கீங்க. அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை அப்படிலாம் நான் பண்ணியே தீருவேன் அப்படி சொல்லிட்டு 7 பேருக்குமே அந்த மாதிரி வச்சு விட்றீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஸோ அந்த டே 7 பேருமே ஒரு மாதிரி நிம்மதியாக அப்படியே தூங்குறாங்க. ஸோ ஃபைனலி உங்களோட டேஸ், இயர்ஸ், மந்த் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. 7 பேருமே நிறைய எம்விஸ் பண்ணுறாங்க. நிறையா ரன் எபிசோட்ஸ் பண்ணுறாங்க. நிறையா டூர் எபிசோட்ஸ், சூப் எபிசோட்ஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க. நிறையா கான்சர்ட் பண்ணுறாங்க. நிறையா ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் இயர்ஸ் இதே மாதிரி தான் ஓடிட்டே இருக்குது. இயர்ஸ் போகிறதே தெரியல. ஸோ இப்போது 2040 நீங்கள், ஜங்குக், அப்புறம் உங்கள் 2 பேருக்கும் அழகாக பிறந்த ஒரு பொண்ணு, உங்கள் பையன் பேம், 4 பேர் இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கா அதை எடுங்க. எதடி? அதுவும் அந்த பெப்பர் சிக்கனில் போடணும். இரு.
இரு, காலி ஆயிடுச்சாடி? இல்லை, பக்கத்தில் இருக்கு பாருங்க. இந்தா. பெப்பர் பவுடர் போட்டால் சமையல் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு வழியாக சமையல் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஜங்குக்கா, சொல்லுமா, என்ன? அவங்களாம் எப்போ வர்றாங்க? இதோ வந்துட்டுருக்காங்களாம். வந்துடுவாங்க இன்னும் ஒரு 15 minutes. சரி, அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துடலாமா? ரெடி ஆகலாம், வா. நீங்கள் எங்கே வரீங்க? நீங்கள் இருங்க, ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ரெடி ஆகுங்க. இதெல்லாம் என்ன பழக்கம்? நம்ம ரெடி ஆனால் ஒன்றா தானே ரெடி ஆகணும். இத்தனை ஆண்டு காலமாக 2 பேரும் ஒன்றா தானே ரெடி ஆகுறோம். கிழவனுக்கு பேச்சு பாரு. ஏய், யாரை பார்த்துட்டு கிழவன்னு சொன்னேன்? ஐம் ஜஸ்ட் 43டி. 43 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளே என்னை கிழவன் ஆக்கிடுவியா? ஆமாம், 43 வயசு பையனை, சாரி பையன் கிடையாது, தாத்தாவை கிழவன் தானே சொல்ல முடியும். நீ பேசுவடி, நீ பேசுவ. நான் கிழவன்னா அப்போ நீயும் கிழவிதான். நானும் ஒன்று கிழவி கிடையாது. ஐம் ஜஸ்ட் 38. உங்களை விட 5 வயசு சின்ன பொண்ணு நான். ஓ, நீ நல்லா பேசு. ஆனால் என்ன தான் நான் உன்னை விட 5 வயசு பெரிய பையனாக இருந்தாலும் ஸ்டில் நான் அதே மாதிரி தான் பாரு. என் பாடியை பாரு. நல்லா ராஜா மாதிரி இருக்கேனா? இப்போவும் என் ஸ்பீடு குறையலடி, அதே ஸ்ட்ரென்த்தோடு தான் இருக்கேன். இப்போ உன்னை தூக்கி சுற்ற சொன்னாலும் அப்படியே தூக்கி சுற்றிட்டே இருப்பேன். அன்றைக்கி ஃபஸ்ட் டே பண்ணோமே, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி அதே எனர்ஜியில் பண்ண சொல்லு, இன்றைக்கும் நான் பண்ணுவேன். ஜங்குக்கா, என்ன பேசுகிறீங்க? பொண்ணு இருக்கா? அவளுக்கு என்னடி, அதெல்லாம் கேட்டுட்டு போட்டு இப்போவே நல்லா கற்றுக்கட்டும்டி. அதை பற்றிலாம் தெரிய வேண்டிய வயசு தான் அவளுக்கு. அப்படியே அவள் தெரிஞ்சுக்கிறதாலும் நல்ல விஷயம் தானே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நார்மல் தாண்டி. நார்மலான ஒரு ஹியூமனுக்கெலாம் நடக்கிறது தானே. நல்லா பேசுவீங்க. சரி வாடி நம்ம ஒன்றா போய் குளிக்கலாண்டி. வா, விட்டுங்க, முதல்ல கையெடுங்க. வாடி, ஒன்றா போய் குளிக்கலாம். நம்ம ஒன்றா குளிச்சு 2 நாள் ஆச்சுடி. நேற்று குளிக்க முடியல, உன் பொண்ணு வந்துட்டா. வா, நீ ஒன்றா குளிக்கலாமா? ஒன்றா ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா இருக்கலாமே, வாயேன். ஜங்குக்கா, நீங்கள் வயசானாலும் அப்படியே தான் இருக்கீங்க, கொஞ்சம் கூட மாறலை. உங்கள் சேட்டத்தனம் இன்னும் போகவே இல்லை. அதெல்லாம் எப்போவுமே என்னை விட்டு போகாதுடி, நான் அப்படியே தான் இருப்பேன். இன்னும் எனக்கு 90 வயசு ஆனாலும், உனக்கு 85 வயசு ஆனாலும் இதே மாதிரி தான் இருப்பேன். இதே மாதிரி எப்போவுமே இருக்கணும். என் மேலே லவ்லாம் குறைஞ்சிடாதுல்ல. ஓ மேலே, என் பொம்மை மேலே லவ் குறையிறதா? ஓயோயோ கடவுளே, அப்படிலாம் என்றைக்குமே குறையவே குறையாது, ஓகேவா? என் தங்கத்து மேலே எப்படி எனக்கு குறையும்? உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தனே, ஞாபகம் இருக்கா? நம்மளோட ஃபஸ்ட்டு மீட், அந்த கான்சர்ட்டில், ஃபேன் மீட்டில் உன்னை பார்த்தேன். சாரி கட்டிட்டு, அப்படியே பூ வச்சுட்டு, பொட்டு வச்சுட்டு, காதில் ஜிமிக்கி, குட்டி செயின், மேக்கப் எதுவுமே இல்லை. லைட்டாக மட்டும் லிப் பாம் போட்டுட்டு வந்து என் முன்னாடி உட்காந்துருந்தேன். உன் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். உன்னோட ஜங்குக்காவை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம், என்ன பேசணுன்ற ஒரு வெக்கம், எதனா பேசினா அழுதுருவோமோ அப்படின்ற ஒரு பயம், எம்பாரசிங் ஒரு பக்கம், வெக்கம் ஒரு பக்கம். அதெல்லாம் மறக்க முடியுமாடி? என்னை பார்த்து என் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி, ஜங்குக்கா இப்போவே என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த மூமெண்ட் உனக்கு தோண வச்சுல. ஆனால் எனக்கு இன்னும் ஏன் நம்பவே முடியலடி, எனக்கு டவுட்டாகவே இருக்குது. நான் எவ்வளவோ கேர்ள்ஸ் பார்த்துருக்கேன், எவ்வளவோ ஆர்மிஸ் என்னை ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லவ் காட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க மேலெலாம் வராத ஃபீல் உன்னை பார்த்தோன்னே, உன்னோட டியர்ஸ் பார்த்தோன்னே, உன் டியர்ஸை தொடச்சி நான் இருக்கண்டி, எப்போவுமே நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. இதுதான் டெஸ்டினி இல்லை? எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருந்தேன். ஈவன் நீ ஒருத்தி இருக்க அப்படின்றது எனக்கு தெரியாது, உனக்கு கூட தெரியும், ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது. ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தோன்னே நான் அப்படியே விழுந்துட்டேன். இப்போ வர விழுந்துட்டு தான் இருக்கேன். உன் கண்ணில் ஏதோ வச்சிருக்கடி, இந்த கண்ணில். ஃபஸ்ட் டைம் எப்படி உன்னை பார்க்கும்போது விழுந்தனும் மயங்கினனும் அதே மாதிரி தான் எப்போவுமே என்னோடய லாஸ்ட் பிரீத் வர
அப்படி தான் இருக்கும். அது என்றைக்குமே குறையாது. என் பொம்மை மேலே என்றைக்குமே குறையாது. சரியா? ஜங்குக்கா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி. போதும், நீ பார்த்துக்க 2 பேரும் எப்போ பாரு கொஞ்சல்ஸ் தான். ஹே, உனக்கு என்னடி? பொறாம பிடிச்சவளே, ஏன் ஜங்குக்காவை நான் கொஞ்சுறேன், உனக்கு என்ன? நீ எப்போ பாரு என் டாடாவை நீ கொஞ்சிட்டே இருக்க, என்னை கொஞ்சிருக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே விட மாட்டுற. போமி, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. நீ என் டாடாவை கூடவே இருக்க ஒட்டிக்கிட்டே. நான் எப்போ என் டாடா கூட இருக்கிறது? கொஞ்ச நேரம் நானும் என் டாடாவும் இருக்கலான்னு பார்த்தா நீ விடவே மாட்டுற. டாடாவும் அந்த மாதிரி தான். டாடாவுக்கு என் மேலே லவ்வே இல்லை. எப்போ பாரு உன் கூடவே இருக்கு. அச்சோ ஜமத்து, அப்படிலாம் இல்லடாமா. எப்போவுமே என் தங்கத்தை நான் அப்படி விடு கொடுப்பேன். நான் உன் கூட இருப்பேன். நீ என்னோடய வயிறை கட்டிமா. உன் மேலே இப்படி லவ் இல்லாமல் இருக்குமா உன் டாடாக்கு? சொல்லு. சொல்லுமா. அப்படிலாம் இல்லை, இப்படிலாம் பேசக்கூடாது சரியா? இப்போ டாடா அழுதுருவேன். சரி, நான் எதுவும் சொல்லலை. இப்போ என்ன உனக்கு? உங்கள் அம்மா தானே பிரச்சனை. அவளை அடித்து பற்றி விட்டுருலாமா? என்ன சொன்னீங்க? என்னமோ சொன்னீங்களே, சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, சும்மா சும்மாடி. அப்போ தான் அழுக மாட்டான். நிஜமாவா டாடா? அம்மா அடித்து பற்றி விட்டுருலாமா? அது இல்லைம்மா, அவள் பாவம். அவள் நம்மளை விட்டு அவளுக்கு யார் இருக்கா சொல்லு? அவள் பாவம் இல்லை. ஏதோ போனால் போகட்டும், இருந்துட்டு போட்டு விடு. சரியா? அப்போ தான் அவள் இருந்தால் தான் நமக்கு நிறையா சமைச்சு தருவா. சரியா? அப்புறம் நம்ம 2 பேரும் டிக்டாக்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கெலாம் யார் கேமராமேனு? கேமரா உமனு உங்கள் அம்மா தான். அதனால் நம்ம அவளை கூடவே வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லைனா வேணான்னா சொல்லு, நம்ம அவளை அமைச்சிடும். என்ன? இல்லை பாவம் இல்லை, ஏதாவது சொல்லுமா, வச்சுக்கலான்னு சொல்லு. சரி, அவள் பார்க்க பாவமாக தான் இருக்குது, வச்சுக்கலாம். அது என் பொண்ணுனா என் பொண்ணு தான். உங்களுக்கு இருக்கு, வாங்க சும்மாடி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. பார்த்தா உங்களோட பாப்பா தான், அதாவது உங்கள் சிஸ்டரோட பாப்பா. அவளுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட அம்மா அப்பா கிட்ட தான் வந்து வளர்ந்துருப்பாள். ஸோ நிறையா பார்ட்டில் வந்துட்டு நான் பாப்பான்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன், அவளை தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவன் நேம் ஸ்ரீ. ஓகேவா? ஜங்குக் வேகமாக ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணி, ஸ்ரீ குட்டி எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? டாடா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சொல்லும். என்ன இப்போலாம் கால் பண்ணுறதே இல்லை டாடாக்கு? டாடாவை மறந்துட்டியா நீன்னு? ஐயோ டாடா, அப்படிலாம் இல்லை. என் டாடாவை மறப்பேனா? அது என்னோடய 12th எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சா, அதான் அதை முடிச்சுட்டு ஒரு வழியாக பேசலான்னு நினச்சேன். ஃபைனலி என்னோடய எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இப்போது காலேஜ் சேரலான்னு இருக்கேன். சூப்பரு. என் பொண்ணு ஒரு வழியாக அவளோட ஸ்கூலை முடிச்சிட்டாளா? அப்பாடா, ரொம்ப சந்தோஷம். இந்த டாடா மாதிரி தானே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? டாடா மாதிரி இல்லை, உன்னோட நம்ஜூன் டாடா இருக்கார்ல, அந்த மாதிரி. ஓகேவா? கவலையே படாதீங்க, நான் வர மாதிரி தான் நல்ல மார்க் வாங்குவேன். சூப்பரு. அப்போ நீங்கள் ஹே வாயாடி, எப்படி இருக்க? அம்மாவுக்கு ஒரு கால் பண்ண தோணுச்சா? எதுவுமே கால் பண்ணுறதே இல்லை. அம்மா கால் பண்ணி கேட்டால் அவங்கக்கிட்ட கூட நீ பேசுகிறதே இல்லையாமே. புக்கும் கையோடே இருந்தியாமே. ஏண்டி கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டியா இல்லையா நீ? அம்மா அதெல்லாம் நான் சாப்பிட்டேம்மா, அது நான் தான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். மார்க் நல்லா வாங்கணும்ல, அதனால தான். என்னமோ போ. இங்கே குறி ஃபோனு. ஓய் ஸ்ரீகுட்டி. சொல்லுங்க டாடா. இப்போ நீ என்ன பண்ணுறனா, டாடா சொன்னதை அப்படியே கேட்கணும். ஓகேவா? நாளைக்கே ஃப்ளைட் ஏறி இங்கே எஸ்கேக்கு வந்துடணும். ஓகேவா? டாடா அது ஏதோ சொன்னால் நான் டாடா கேட்குறதா இல்லை. அவனை சின்ன வயசுலேருந்து இங்கே வா என் கூட இரு, அம்மா அப்பா கூட இருன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் கூட இருக்கிறதே இல்லை. எப்போம்மா வருவ? நீங்கள் வந்தா தங்கச்சி இருக்கா, பேம் இருக்கா, அவங்க கூடலாம் இருக்கலாம்ல. உன்னோட காலேஜ் தானே, இங்கே வா, இங்கே வந்து டிகிரி பண்ணு. டாடா நான் பார்த்துக்கிறேன். அங்கே இனிமேல் நீ இருக்க வேண்டாம். இந்தியாவில் அப்படி என்ன தான் இருக்குது? இங்கே வாங்க கிளம்பி. டாடா அது ஆச்சி தாத்தா இருக்காங்கல்ல,
அவங்க 2 பேரும் அங்கே என்ன பண்ணுறாங்க? அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வா. அவங்க 2 பேரும் யார் அங்கே இருக்க சொன்னா? நான் அவங்க 2 பேரையும் சேர்த்து தான் இங்கே வர சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் இங்கே வர்றதே இல்லை. நீ கொடு, உன் தாத்தாட்ட கொடு ஃபோனை, நான் வந்து பேசிக்கிறேன். நான் அவர்கிட்ட பேசி நீங்கள் 3 பேரும் நாளைக்கே ஃப்ளைட் ஏறி இங்கே வர்றீங்க, ஓகேவா? டாடா சொன்னால் கேட்கணும், இதுக்கு மேலே டாடா விட மாட்டேன். சரி, நான் வரேன் டாடா. தட்ஸ் மை கேர்ள். டாடா கிட்ட சீக்கிரமாக வந்துடணும். நாளைக்கு ஃப்ளைட் ஏறிட்டு சொல்லு. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? பார்த்து சேஃபாக வரணும். சரி டாடா, சரி பார்த்துக்கோ. அப்போ உன்னை அப்புறமா கூப்பிட்றேன். உன்னோட அங்கிள்ஸ்லாம் வந்துட்டு வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வர்றாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ கால் பண்ணுறேன். அவங்களாம் வர்றாங்களா? அப்போ கண்டிப்பாக கால் பண்ணுங்க டாடா, நான் பேசியே ஆகணும். அச்சோ, கண்டிப்பாக சொல்லும், நான் மறக்காமல் கால் பண்ணுறேன், ஓகேவா? அதோட நாளைக்கே நீ வந்துடுவல்ல. வந்துட்டக்கப்புறம் நீ, நான், பேம், என்னோட அம்மா, தங்கச்சி, அதுக்கப்புறம் ஹியூங்ஸ், அவங்களோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் அவங்களோட பசங்க எல்லாருமே ஒன்றா இருப்போம், ஓகேவா? ரொம்ப ஹாப்பியாக. சரியா? கண்டிப்பாக டாடா. சரி, நீங்கள் போங்க, அப்புறமா கால் பண்ணுங்க. சரிம்மா, பாய். லவ் யூ டாடா, பாய். சரி அம்மு. என்ன டாடா? நீ பார்த்துக்கோ, இங்கே பேமை வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வந்துடாமல் பார்த்துக்கோ, சரியா? அவன் வந்து எதனா விளாண்டுட்டே இருப்பான், நீ பார்த்துக்கோ. நானும் உன்னோட அம்மாவும் வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறோம். நீங்கள் குளிக்கவா போவீங்க? போங்க, நான் பார்த்துக்கிறேன். சும்மா இருடி, அது என் பொண்ணுனா என் பொண்ணு தான். சரி, நீ பார்த்துக்கோ, சரியா? செல்லக்குட்டி, நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோம். ஏய், நீ வாடி. ஹே, பார்த்துக்கடி அப்படின்னு நீங்கள் 2 பேருமே வந்துட்டு உள்ளே குளிக்க போயிடுறீங்க. குளிக்க மட்டுமா செய்வீங்க, அங்கங்கே கொஞ்சம் ரொமான்ஸு நிறையா ஷேர் பண்ணிக்கிறீங்க. உங்களோட காதல்லாம் வந்துட்டு இன்னும் குறையவே இல்லை, இன்னும் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும் உங்கள் 2 பேருக்கும். ஸோ ஃபைனலி 2 பேருமே வந்து குளிச்சுட்டு வந்து மிரர் முன்னாடி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் மிரர் வழியாக அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜங்குக்கை பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ ஜங்குக் உங்களை பார்த்து சிரிச்சு, உனக்கு வயசே ஆகாதாடி? எது வயசே ஆகாதாவா? இதோ இங்கே பாருங்க, இங்கெல்லாம் நரைச்ச முடி வந்துடுச்சு. இதோ என் நெத்தி, என் கண்ணுக்கிட்டலாம் பாருங்கள், என்னோடய தோலெல்லாம் சுருங்கி போச்சு. என்னை பார்த்து வயசே ஆகாதாடின்னு கேட்குறீங்களா? ஆமாண்டி, உனக்கு வயசாகாத மாதிரியே தெரியுதுடி. என்ன பாரு, எனக்கு எதுவும் வயசாகிடுச்சோ? நான் எதுவும் நல்லா இல்லையாடி? பார்க்க கேவலமாக இருக்கணும். ஜங்குக்கா, என்ன கேள்வி இது? எப்போவுமே அழகுதான். அப்படியா? நிஜமாக தான் சொல்கிறியா? எனக்காக சொல்லலைல்ல. நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? எப்போவுமே அழகு தான் என் ஜங்குக்கா. ஐயா ஜாலி, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. எங்க நான் மட்டும் உம்மா கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கொடுக்கவே இல்லை. எனக்கு கொடுங்க, நான் மட்டும் கொடுத்தல்ல. பாரா. சரி, உம்மா தானே, திரும்ப என் பக்கம். சரி கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஜங்குக் பக்கம் டேர்ன் பண்ணி அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி நிற்கிறீங்க. நீங்கள் சரி அவர் லிப்ஸில் தான் கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கொண்டு போயிடலாம் அதை அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சரி இப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரின்னு. ரொம்ப நேரம் ஆகியும் கிஸ்ஸே காணோம். எங்கடா அது, லிப்ஸை காணோம், கிஸ்ஸை காணோம் அப்படின்ற மாதிரி பார்த்தா கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே கீழே குனிஞ்சு நீங்கள் செஸ்ட்டுக்கிட்ட உங்களோட ஃபஸ்ட்டு டேட்டூ போட்டிருப்பீங்கள்ல, சின்ட்டு பொம்மைன்னு, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கிஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துல அப்படின்னு கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே அதை ஃபீல் பண்ணுறீங்க. எனக்காக போட்ட டேட்டூ இல்லை, இதை போட்டுக்கும் போது உனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சுல்லடி? என்னோடய பர்த்டே அப்போது சர்ப்ரைஸா இதெல்லாம் நீ எனக்கு காமிச்சல்ல நான் மிலிட்ரியில் இருக்கும்போது. அதெல்லாம் மறக்க முடியுமா? அந்த டேலாம் எப்படி இருந்துச்சு தெரியுமாடி? அதெல்லாம் மறக்க முடியாத டேஸ் இல்லடி நான் மிலிட்ரியில் இருந்த டேஸ்லாம். ஜங்குக்கா, அதை அப்படியே மிஸ் பண்ணிவிட்டு உங்களை எப்படா பார்ப்போம், உங்கள் ஹேண்ட் எப்போ ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஏக்கத்தோடு இருந்த டேஸ் அதெல்லாம் நல்லா இருந்தது இல்லை? நான் வேணும்னா எகெயின் மிலிட்ரி போகவாடி? போவீங்க உங்களை யார் கூப்பிடுவா? அப்படியே கூப்பிட்டாலும் நான் உங்களை விட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன், கொன்றுவேன், உங்களை போக விடுவேன் நான். சரி நான் போக மாட்டேன், உன் கூடவே இருக்கேன். என்னை விட்டு போகக்கூடாது. அப்போவாச்சும் நான் சின்ன பொண்ணு, அடிக்கடி உங்கள் மிலிட்ரி ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து நிற்பேன்,
டக்கு டக்குன்னு ஓடிக்கிட்டே திரிவேன். ஆனால் இப்போல்லாம் எனக்கு மூட்டு வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, கண்ணு தெரியல, காது கேட்கல. ஐயோம்மா, எனக்கு வயசாகிடுச்சு ஜங்குக்கா, இதுக்கு மேலே என்னால் ஓடலாம் முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ உங்களை விட நான் வயசில் சின்ன பொண்ணு, நான் தான் சின்ன பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க? அதெல்லாம் பில்டப் தான், ஆனால் என்னால் முடியாதுப்பா. சரி சரி, என்னாலையும் தான் முடியாது. நான் போகலாம் இல்லை, கடைசி வரையும் நம்ம இதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு போயிடலாம். அது போதும். சரி வாங்க, ரெடி ஆகலாம், அவங்க வந்துடுவாங்க. சரி சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஹியூங்ஸ் கூட இருக்க போகிறோம்ல. ஆமாம், அவங்க பசங்க கூட வர போகிறாங்க. என் செல்ல குட்டிங்களை பார்த்து 10 நாளைக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் இல்லை ஜங்குக்கா? ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே ரெடி ஆகுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு 6 பேரும் வந்து வர்றாங்க வித் அவங்களோட ஒய்ஃப், தென் அவங்களோட பசங்களோட வர்றாங்க. அந்த குட்டி பசங்களாம் அழகழகாக இருக்காங்க அப்படியே அவங்க சாயலில். ஸோ நீங்கள் எல்லோரும் இப்போ உட்காந்து நிறையா பேசுகிறீங்க. அப்படியே 7 பேரும் அவங்க ஃபேமிலியோடு உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது. இதை சொல்லும் போதே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ ரியாலிட்டியில் அந்த மாதிரி தானே இருக்கும். அவங்க ஒய்ஃப் கூட பாய்ஸ் வந்து இருப்பாங்க அவங்க பசங்க கூடலாம். ஸோ அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த அதர் மெம்பர்ஸோட ஒய்ஃப்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே உங்கள் கூட நல்லா பேசுவாங்க. அவங்களும் ரொம்ப உங்களை மாதிரியே தான். ஜிம்மன் அண்ட் தயோங் அவங்க 2 பேருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸை தானே வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கூட இன்னும் நீங்கள் ஜோவியலாக இருப்பீங்க. ஸோ அவங்க பசங்க கூடலாம் விளையாடுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஏஜ் ஆகிடுச்சு. உங்களால் ஓடி பிடிச்சலாம் அவ்வளோக்கா விளையாட முடியல முன்னாடி மாதிரி. பட் ஸ்டில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு விளையாடுறீங்க. எல்லாருக்குமே வயசாகிடுச்சு. ஆனால் உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு தான் தெரியுது வயசாகிடுச்சு அப்படின்ற மாதிரி. பட் உங்கள் மனசுக்கு வந்து தெரியல. ஸோ அந்த மூமெண்ட்டில் அப்படியே அழகாக போகுது. எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு எல்லோரும் இப்போ வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போது ஜிம்மன், காலம் எவ்வளோ வேகமாக போகுதில்ல. பாருவேன், எல்லோரும் சின்ன பசங்களாக இருந்தோம், இப்போ எல்லாருக்கும் ஏஜ் ஆகிட்டு ஒரு பெரிய மனுஷங்களாக இருக்கும் இல்லை? நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, நமக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்துருச்சுல்ல. நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஹாப்பியாக இருக்குல்ல ஹியூங்? அப்போ ஜே ஹோப் இல்லை ஜிமினா நல்லா இருந்துச்சு. அப்போலாம் எனக்கு அந்த ஏஜ்லலாம் அப்படியே துருன்னு டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன் இல்லை? நான் தான் உங்களை கைட் பண்ணுவேன். ஒரு மாதிரி புயல் மாதிரி ஆடிட்டே இருப்பேன். இப்போவும் ஆடுறது தான், நல்லா ஆடுறேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனாலே கால் வலி வந்துடுது. எனக்கே அப்போலாம் நம்ம சின்ன பையனாகவே இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தோணுதுடா. இல்லை ஹியூங், எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ தயோங், நம்மளே இப்படி இருக்கோமே, நம்மளுக்கே இப்படி வயசாகிருச்சு. அப்போ நம்ம ஆர்மிஸ்க்கெலாம் அந்த மாதிரி வயசாகிருக்கும்ல. அவங்களுக்கும் ஃபேமிலி ஆகி குழந்த அந்த மாதிரிலாம் வந்து அவங்களும் இந்த மாதிரி இருப்பாங்கல்ல ஹியூங்? அப்போ நம்ஜூன், ஆமாண்டா, கண்டிப்பாக எல்லா ஆர்மிஸும் நம்மளை மாதிரியே ஆகியிருப்பாங்க. இன்னும் நியூ ஆர்மிஸ் கூட வந்திருப்பாங்கல்ல. அதெல்லாம் ஒரு காலம். டிஸ்பேண்ட் ஆகும்போது எல்லா ஆர்மிஸும் எப்படி அழுதாங்கல்ல, அந்த டேலாம் மறக்கவே முடியாது. இன்னும் என் கண்ணு முன்னாடி நிற்குது. எவ்வளோ இயர்ஸ் ஃபேமிலி மாதிரி இருந்துட்டு டிஸ்பேண்ட் ஆகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுல்ல. அதெல்லாம் மறக்க முடியாது. எனக்கு எகெயின் மைக் பிடிச்சி கான்சர்ட் நடத்தணும்னு ஆசையாக இருக்குது. நான் லீடராக இருந்து அவங்க எல்லாரையும் கைட் பண்ணணும். அவங்களுக்கு டேடி இல்லை, அதே மாதிரி கெத்தாக இருக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லும் போதே அவர் கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. இங்கே எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. எல்லாருமே ஒரு மாதிரி சேடாகிட்டீங்க, அழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பிகாஸ் இவ்வளோ நாள் ஒன்றாவே இருந்துட்டு ஆர்மிஸ் லவ் கொடுத்துட்டு
கான்செர்ட் அப்படி இப்படின்னு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இப்போ அது எதுவுமே இல்லை. டிஸ்பேண்ட் ஆகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. ஆர்மிஸாக இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அந்த மூமெண்ட்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்களும் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஆர்மிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களும் வந்துட்டு நினச்ச நேரத்துக்கு இப்போலாம் வந்துட்டு கான்செர்ட்லாம் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அவங்களும் பட் ஸ்டில் அந்த லவ் குறையவே இல்லை. ஆர்மிஸ்லாம் சரி கான்செர்ட்டில் பார்க்க முடியாத ஆர்மிஸ்லாம் இருப்பாங்கள்ல, அதாவது நம்மள மாதிரி ஆர்மிஸ், அவங்களாம் கான்செர்ட்டில் காசு இல்லாமல் போக முடியாமல் இருப்போம்ல. அவங்களாம் வந்துட்டு இப்போ வரையும் கஷ்டப்பட்டு எப்படியோ சம்பாரித்து ஒரு லெவலுக்கு வந்துட்டு டெய்லியும் யாராச்சும் கொஞ்சம் பேர் வந்துட்டு நம்ம பாய்ஸை வந்து பார்க்க போவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம டிஸ்பேண்ட் ஆனால் கூட ஆர்மிஸோட லவ் வந்து குறையவே இல்லையே, அதே லவ்வோடே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. சரி இதுக்கு மேலே நானும் பேசலை, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதோடய நம்ம முடிச்சுக்கலாமா? இதுக்கு மேலே பேசினா நானும் அழுதுருவேன். சரி ஓகே, நான் நிறையா பேசணும்னு நினச்சேன். இன்னும் கொஞ்சம் ஹாப்பி எண்டிங்காக முடிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அது ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு. நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாருமே இல்லை ஒன்றே அவங்க வந்து டிஸ்பேண்ட் ஆகுவாங்க. அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க ஃபேமிலிஸை வந்து ஹாப்பியாக பார்க்கணும். இல்லை அந்த டே வரும்போது எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மூமெண்ட்டை யாரும் ப்ரோக் ஆகிடாமல் ஹாப்பியாக அவங்கள வந்துட்டு வழி அனுப்பி வைக்கணும். அது போதும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஐகச் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். எண்ட் ஆகிடுச்சு. தி எண்ட். ஒரு வருஷ ஜேர்னி இது. ரொம்ப ஒரு மாதிரி ஐகச் பற்றி சொல்லணுன்னா ஒரு மாதிரி கனெக்டான ஒரு விஷயம். ஏன்னா அது நம்ம நார்மலான ஸ்டோரி மாதிரி இல்லாமல் எல்லோரும் லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி போகாமல் அங்கங்கே ரியாலிட்டியில் நடக்கிறதையும் நம்ம இங்கே ஸ்டோரியில் வந்து காட்டியிருப்போம். இப்போ அது இருக்காதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கஷ்டமாக இருக்குது. அண்ட் எனக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் ரியாலிட்டியில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பர்றா அப்படின்ற மாதிரி நம்ம ஏதோ ஒரு பாட்டில் வந்து சொல்லியிருப்போம், ஜங்குக்கு வந்து நியூ ஹவுஸ் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அதே சேம் ரியாலிட்டிலையும் வந்துட்டு ஜங்குக்கு வந்து நியூ ஹவுஸோட லைவ் வந்திருப்பாங்க மிலிட்ரியில் இருக்கும் போதே. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஷாக்காக இருக்கும். என்னடா இது, நம்மளோட ஸ்டோரியில் உள்ள மாதிரியே ஜங்குக்கு நியூ ஹவுஸ் வாங்கிட்டாங்களே, ஒரு வேளை ரியாலிட்டியில் இருப்பாளோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்துட்டு சிங்க் ஆகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஐஹெச்க்கு வந்துட்டு கொஞ்சம் கனெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கனெக்ஷன் இன்னையிலேருந்து கட் ஆகிடுச்சு. சரி ஓகே, நம்ம இதை ஒரு ஹாப்பியாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரிக்காக நிறையா பேர் வந்து வெயிட் பண்ணிங்க. ட்ரீமர், ஃபைரி, அப்புறம் நிறையா பேர், ஜியான்ஸ் த ஹாப்பினஸ், கரெக்டாக சொல்கிறேன் நேம், ஜியான் தி ஹாப்பினஸ், அவங்க எல்லாருமே நிறையா வெயிட் பண்ணது. அதுக்கப்புறம் எனக்கு நிறையா பேர் தெரியல, சாரி நேம் சொல்லலைன்னா. ட்ரீமர் தான் எனக்கு நிறையா சொல்லுவாள், அந்த அக்கா நாங்கள் இந்த மாதிரி நிறையா வெயிட் பண்ணுறோம்க்கா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்னோடய பிக்கஸ்ட்டு சுகர் அவள் தான் வந்துட்டு எப்போ ஐஹெச் போடுவ அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாள் என் ஜில்ல. ஸோ அவளும் இதை ரொம்ப மிஸ் பண்ணுவாள். ஃபைனலி நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஐஹெச்சை. சரி ஓகே, டாட்டா, பாய், லவ் யூ ஆல். நம்ம இதுக்கப்புறம் ஐஹெச் போட மாட்டோம். நான் இதுக்கப்புறம் ஹச்சிசிஏ தானே, அது வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? அது ஒரு மாதிரி ஜாலியாக போகும் அந்த எஃப்எஃப். ஓகேவா? நான் முடிஞ்சால் அதில் கொஞ்சம் நிறையா ஃபன்னாக கொண்டு போக நான் ட்ரை பண்ணுறேன். அது ஃபன்னியான ஸ்டோரி தான் நான் கொண்டு போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எஃப்எஃப்ன்றதே நம்ம இதில் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் 1 ஷார்ட்ஸ் போடுவேன், இல்லை 2 ஷார்ட்ஸ் போடுவேன். ஏன்னா என்னோடய கரியர் எப்படி நான் கண்டினியூவாக போட முடியாது. அப்பப்போ வர மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ டைம் கிடைக்கும்போது 1 ஷார்ட் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் ரொம்ப பேசுகிறேன். பாய், லவ் யூ ஆல். எனக்கு கட் பண்ண மனசு வர மாட்டுது. ஐஹெச் அப்படியே பேசிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது.
பொம்மை, ஜிண்டு, அந்த பொம்மை அப்படின்ற அந்த வேர்ட்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பாய், லவ் யூ ஆல், டாட்டா.